سلام السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றலாவட்டுமாக. எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்முடைய இந்த ஒன்றுகூடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு நம்முடைய இந்த தொடர் உரையில், இதுவே எனது பாதை என்ற இந்த தொடர் உரையில் டே பிஃபோர் எஸ்டர்டே நாம் மனித வாழ்வை குறித்தும் இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்பதை குறித்தும் சில விஷயங்களை பார்த்தோம். நேற்று லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் என்ன வரும்னு சொல்லியிருந்தோம். விளக்கம் சொன்னாலே தூக்கம் வரணும், தூக்கம் வரக்கூடாது, ஊக்கம்தான் வரணும்னு சொல்லியிருந்தோம். முஸ்லிமின் முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை குறித்தும் சில விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று ஒரு முஸ்லிம் என்று யாரை சொல்ல வேண்டும், முஸ்லிம் என்றால் யார் என்பதை குறித்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். முஸ்லிம்னா யார்? கலிமா சொன்னவன், தொழுதவன். வெரி குட், மாஷா அல்லாஹ். வேறு எனி டெஃபினிஷன்? பின்பற்றுபவன். ஆமாம், அதுதான் ஒரு முஸ்லீமுக்கான டெஃபினிஷன். பொதுவாக மக்களுக்கு மத்தியில் முஸ்லீம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவரைத்தான் பெரும்பாலும் முஸ்லீம் என்று சொல்கிறோம். பெரும்பாலும் அவர் தொழாதவராக இருந்தாலும், நோன்பு நோற்காதவராக இருந்தாலும் அவரையும் நாம் எப்படித்தான் அழைக்கிறோம்? அவரை எப்படி அழைக்கிறோம்? அவரையும் முஸ்லீம் தான் என்று அழைக்கிறோம். ஒரு முஸ்லீமுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தா தான் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிபிலத்தனா வ அகல தபீஹத்தனா ஃபதாலிக்கல் முஸ்லிம். அழகான ஒரு டெஃபினிஷன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். வரை விளக்கணம் தகைமை. யார் நாம் தொழுவதை போன்று தொழுகிறார்களோ, நாம் முன்னோக்கும் கிபிலாவை முன்னோக்குகிறார்களோ, நாம் அறுத்தவற்றை சாப்பிடுகிறார்களோ. 3 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். என்னெல்லாம்? இப்போ தானே சொன்னோம். நாம் தொழுவதை போல தொழுது, நாம் முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி நாம் அறுத்தவற்றை யார் சாப்பிடுகிறாரோ அவர் முஸ்லீம், அவருக்கு அல்லாஹுடைய தூதருடைய பாதுகாப்பு உண்டு. இதுதான் டெஃபினிஷன். இது புகாரில் வந்திருக்கு. இதை பார்த்தா நமக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் பார்ப்போம். சிம்பிள். ஒரு முஸ்லீமாக இருப்பது இட்ஸ் வெரி சிம்பிள். அப்படி தானே தோணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடு, தொழு, அப்புறம் தூங்கிடு. ஓகே, ரொம்ப காட்டமாக இருக்கும் சவுண்டர். ஓகே, சிம்பிள் இல்லை கொஞ்சம். ஓகே 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 கொஞ்சம் ஓகே. தொழுது சாப்பிட்டா சிம்பிள் முஸ்லீம் என்று ஆகிடும். அப்போ இன்றைக்கி பெரும்பாலோர் அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. கஷ்டம் இல்லை ஒரு முஸ்லீமாக இருக்கிறது, இல்லையா? இல்லை, அப்படி தானே இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே சென்று இன்னொரு ஹை குவாலிஃபிகேஷனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முஸ்லீமுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. இருந்தாலும் பாமர மக்களுக்கு மத்தியில் எது ஒரு இதாக பிரபலமாக ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இன்னொரு ஹை குவாலிஃபிகேஷன் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி. தன்னுடைய
கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்காதவர் முஸ்லீம். அப்படி சொன்னாங்க பெருமானா சல்லல்லாஹு. கரத்தால், கரம்னா தெரியுமில்ல, டிஸ்டர்ப் யாருக்கும், அது தமிழில் அழகாக சொல்லுவாங்க, கரத்தாலும் கருத்தாலும் சொல்லுவாங்க. அப்போ கரத்தாலும் வார்த்தைகளாலும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதவர்கள் நிறைய நல்ல முஸ்லீம் என்று பெருமானா. இதுவும் சிம்பிள் தான். அப்படி அப்படின்னு அர்த்தம், நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் தொழுவேன். அப்புறம் முக்கோணம், இந்த ட்ரியங்கல் லைஃப்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். அவர் வீட்டில் இருப்பார், வேலை செய்கிற இடத்துக்கு போவார், பள்ளிவாசலுக்கு போவார். ட்ரியங்கல், தான் உண்டு தன் வேலை உண்டுன்ட்டு இருப்பார். அவர் நல்ல, நீங்கள் அவரை பார்த்தா என்ன சொல்லுவோம், அதாவது ஒரு ஆள் வீட்டில் இருந்து பள்ளிக்கு போகிறாரு, அப்புறம் அவர் மூணாவதாக எங்கே போவார்னா வேலை செய்கிற இடத்துக்கு போவார், அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வருவார், பள்ளிக்கு வருவார். இவரை குறித்து உங்களுடைய இமேஜ் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். தொழுறாரு, வேலைக்கும் போவார், வீட்டுக்கு வர்றாரு, வேறு எதுலேயுமே ஈடுபட மாட்டார். குட் முஸ்லீம், சாலியான ஆள், அப்பாவி மனுஷன், நல்ல தானுண்டு, பள்ளிவாசல் அப்படி இப்படின்னு பாரு. இதுதானே இல்லையா? இது ஒரு முஸ்லீம். இதை மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் இப்படித்தான் இருக்கிறது. நான் 2 சொல்லியிருக்கேன், முஸ்லீமுக்கு வரை விளக்கம் 2 சொன்னல, இப்போ தான் சொன்னேன். நம்ம தொழுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மறந்துட்டாங்க. ஆமாம், திங்கிறது தூங்குறையில் விட்டீங்க. சரி, நம்மை போன்ற தொழுது நம்மை போன்ற கிபிலாவை முன்னோக்கி அடுத்தவற்றை சாப்பிட்ற ஒரு முஸ்லீம் ஒன்று. 2வது, கையாலேயோ நாவாலேயோ யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதவர் ஒரு முஸ்லீம். 3வதாக ஒரு இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கிராமவாசி வந்தார். கிராமவாசியில் ஒரு புது அரபி வந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், நான் என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். நான் என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீ 5 வேளை தொழு, 5 வேளை நீ தொழு, நோன்பு நோற்றுக்கொள், ஜக்காத்தை கொடு, ஹஜ்ஜி செய் முடிந்தால் என்று சொன்னார்கள். அப்போ அதுக்கு இவர் கேட்டார், அவ்வளோதானா, தட்ஸ் ஆல், அவ்வளோதானா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமாம் அவ்வளோதான். அப்போ இதுதான் அடிப்படை கடமை. அப்போ அவர் போகும்போது சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் இதில் ஒன்றை கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கவில்லை. அப்போ இது ஒரு முஸ்லீம், இது சாதாரணமாக தெரிகிறது. அப்போ இதை நாம் புரிந்து கொண்டால், இந்த 3 நபிமொழிகளை நாம் இங்கே சொன்னதை புரிந்து கொண்டால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு முஸ்லீம்னா பெரிய பொறுப்பு எதுவும் இல்லைன்னு தெரியுது. அப்படித்தானங்க தெரியுது? நீங்கள் முறைக்கிறீங்க, பெரிய பொறுப்புகள் எதுவும் இல்லை. தெர் இஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு சமூகத்தில் இந்த கான்செப்ட் தான் பொதுவாக இருக்குது. ஆனால் இஸ்லாம் இந்த கான்செப்டை உடைக்குது. இவ்வளவு அல்ல, ஓகேவா? இன்னொரு கோணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உலகை பொறுத்தவரை ஒரு சாதாரண ஒரு மக்களுடைய பார்வையில் முஸ்லீம் என்றால் இதுதான். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளை நாம் ஆராய்கிற போது நிறைய லைசமின்னா, முஸ்லீம் அல்ல, லைசமின்னா எங்களை சார்ந்தவர், இதை செய்பவர் எங்களை சார்ந்தவர் அல்ல, இதை செய்பவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லப்பட்ட நிறைய நபிமொழிகள் இருக்கிறது. இன்னொரு டைப்பில் இவர் முஸ்லீம் அல்ல, இவர் முஸ்லீம் அல்ல, இவர் முஸ்லீம் அல்ல என்று சொல்லப்பட்ட நிறைய நபிமொழிகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் நீங்கள் அடுக்குனா முஸ்லீம் சமூகத்தை விட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ரைட், ஓட மாட்டாங்க, வெளியாக்கிடுவாங்க. அவங்கள வெளியாக்கிடுவாங்க. ஆனால் அதனால் அதுக்குள்ளே நம்ம போகிறதில்ல. எனவே நாம் இப்போ சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இப்போ என்னென்னா, இது மக்களிடத்தில் ஒருவர் முஸ்லீம் என்பதற்கான அடையாளம். அந்த ஐவேளை தொழுது, கிபிலாவை முன்னோக்கி நாமரத்தவற்றை சாப்பிட்டு ஒன்று. 2வது அந்த ஆமாம் தான் இல்லை, யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் தொழுகை, நோன்பு, ஜக்காத்தில் ஈடுபடும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை யார் முஸ்லீம்? அது முக்கியமான ஒன்று. அல்லாஹ் யாரை முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்கிறான்? அல்லாஹ்வின் பார்வையில் யார் முஸ்லீம்? இப்போ முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால், நான் எப்படி வாழ வேண்டும்? உண்மை முஸ்லீமாக, பியூர் முஸ்லீமாக. அதுதான் எனது பாதை, அதுதான் எனது பாதையாக இருக்கும். இப்போ 1வது என்னவென்று சொன்னால், ஒருவர் உண்மை முஸ்லீமாக, பியூர் முஸ்லீமாக, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உண்மை முஸ்லீமாக மாற்ற வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்க வேண்டும், துஆ கேட்க வேண்டும். எனவே அதற்கு சில தகுதிகள் இருக்குது, இஸ்லாம் அதை சொல்லித் தருகிறது. முடிந்தவரை நாம் அதை ஃபாலோ செய்யலாம், முடிந்தவரை. 1வது தகுதி என்னவென்று சொன்னால், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஒரு முஸ்லீமுக்கு நம்முடைய புனித வேதம் இல்லையா குர்ஆன், இந்த வேதத்தோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாமா? அப்போ குர்ஆன் நேற்றைக்கு நாம் சொன்னோம், அந்நலுரு ஃபில் முஸ்ஹபி இபாதா. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்ட குர்ஆன் அந்த முஸ்ஹஃபுடைய எழுத்துக்களை பார்ப்பதே ஒரு வணக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்ப்பதே ஒரு வணக்கம் என்று சொன்னால், அப்போ குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? குர்ஆனோடு முதலில் உங்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த குர்ஆன் ஓதுறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியல. அதை கேட்டு கையை ஒசத்தி அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலை. நம்முடைய வேதத்தை குறித்து நாம் எவ்வளோ அலட்சியப்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வேதம் நாமே எவ்வளோ அலட்சியப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் எவ்வளோ சொன்னாங்க, திக்கி திக்கி ஓதுபோருக்கு எவ்வளோ நன்மை இருக்குன்னு சொன்னாங்க, சரளமாக ஓதுபோருக்கு ரெண்டுக்கும் தனித்தனி நன்மை இருக்குன்னு சொன்னாங்கல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு 10 நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே. இப்போ இதெல்லாம் நாம் எப்படி நம்ம பார்க்குறோம்? ஒரு முஸ்லீமுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் குர்ஆனோடுக்கு ஒரு மோமினோடு குர்ஆனுடன் ஒரு மோமினுக்கு இருக்க வேண்டிய தொடர்பு என்பது மவுத்து வரை இருக்கணும். அன்டில் த டெத் அவருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உலகில் நாம் குர்ஆனோடு வைத்திருக்கிற அந்த தொடர்பை பொறுத்து தான் சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்துனா படித்தரமா லெவல் உயரும். அதாவது சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கான சான்ஸ் கிடச்சி சொர்க்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே பல லெவல் இருக்குது சொர்க்கத்தில். ஹை லெவல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவூத் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி பாருங்கள், அழகாக இருக்கும். சுவனவாசிகள் மறுமையில் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின் எல்லாம் போயிட்டாங்க, சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது அங்கே இன்சைட் த பேரடைஸ் யுகாலுலி சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனோடு தொடர்பு வைத்தவரிடத்தில் சொல்லப்படும். யார் ஒரு வானவர் மலக்கு சொல்லுவார், இக்ரா ஒர்கி ஒரு அத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித்துன்யா ஓது. அங்கே போய் சொல்லப்படும், அங்கு குர்ஆனை ஓது என்று சொல்லப்படும். ஃபைன்ன மன்சிலக இந்த ஆஹ்ரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீ ஓத ஓத உனக்கு சொர்க்கத்தில் படித்தரங்க லெவல் கூடிக்கொண்டே போகும். உன்னுடைய கடைசி லெவல் நீ ஓதுகிற கடைசி ஆயத்தில் இருக்கிறது என்று சொல்லு. யோசிச்சு பாருங்க, குர்ஆனோடு தொடர்பு இருக்கணுமா வேணாமா? இல்லை முஸ்லீம்கள் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தகுதியுடையவர்களாகத்தான் இருப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஆயத்து கூட மனப்பாடம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சிலருக்கு அல்ஹம்து கூட மனப்பாடம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு கட்டாயப்படுத்த வல்லுஹாவுக்கு கீழே ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷையுன் மினல் குர்ஆன் கல் பைத்துல் ஹரிஃப். குர்ஆனுடைய வசனங்கள் யாருடைய உள்ளத்தில் சிறிதளவேனும் இல்லையோ அது பாலடைந்த வீடு என்று சொன்னார். பாலடைந்த வீடுனா இங்கிலீஷில் தெரியுதான் தெரியல உங்களுக்கு, பாலடைஞ்ச வீடு தெரியல. பாலடைஞ்ச வீட்டில் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? என்ன இருக்கும்? பாம்பு, பல்லி, அதுதான் இருக்கும். அப்போ பாலடைந்த உங்களுடைய ஹார்ட் பாலடைந்திருந்தால் குர்ஆன் இல்லை, அப்போ வேறு சிந்தனைகள் அங்கே அமரும் என்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு. குர்ஆனோடு ஒரு மோமினுக்கு இந்த தொடர்பு இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஓதவாவது செய்ய வேண்டும். எத்தனை பேர் எத்தனை வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் தொட்டிருக்கீங்க குர்ஆனை? யோசிச்சு பாருங்கள். அவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். எப்படி கொலை செய்யப்பட்டார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு? குர்ஆன் ஓதிக்கொண்டு. அவர் அந்த குர்ஆனோடு உண்டான ஒரு ரொம்ப நெருக்கம் அது. அல்லாஹு தாலா இப்போ இதுக்கு ஆயத்திற்கு தான் அல்லாஹு தாலா சொல்லுவோம், குர்ஆன் அல் ஃபஜ்ரி இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரிக்கான மஷூதா. அதிகாலையில் குர்ஆன் ஓதுங்கள். அதிகாலையில் நீங்கள் ஓதுகிற குர்ஆனுக்கு வானவர்கள் சாட்சி, மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். ஃபக்ரவு மாத்தயஸ்ர மினல் குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்கிறான். 73வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்ற அளவுக்கு குர்ஆனை ஓதுங்கள். நீங்கள் டெய்லி அப்படி நான் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குர்ஆனை நான் டெய்லி ஓதுறது. எங்கள் காலேஜிலலாம் டெய்லி குர்ஆனை ஓதியே தரணும். ½ அன் ஹவர் ஆஃப்டர் ஃபஜ்ர் ப்ரேயர் அவங்க கண்டிப்பாக குர்ஆன் ஓதியே தர வேண்டும். அப்போ தான் அது குர்ஆன் நாளாந்தம் அது டெய்லி நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் வந்துடும். இப்போ குறைந்தபட்சம் 5 நிமிடமாவது நீங்கள் ஓதாட்டி கூட பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் எடுத்தாவது சும்மா அப்படி பார்த்துட்டு சரி வச்சுருங்க. குர்ஆன் ஓத தெரியும் ரொம்ப தமிழ்லேயும். இப்போ நீங்கள் இன்னைக்கு குர்ஆன்லாம் ஓத தெரியாலாம் சொல்ல முடியாது. தமிழ் வந்துருச்சு, இங்கிலீஷ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எத்தனை அறிஞர்கள் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சையது குத்துபுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பாருங்கள். சையது குத்து ஃபீ திலாலில் குர்ஆன்கிற ஒரு திருக்குர்ஆனின் நிழலில்
டிரான்ஸ்லேஷன்லாம் இங்கிலீஷில் வந்திருக்குமே இல்லையா நிறைய? தமிழில் திருக்குறான் நிழலில் வந்திருக்கு, சிறுமை பதிப்பம் போடுறாங்க. எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையை பாரு. ஒரு பாரம்பரிய ஒரு ஆலிம் கிடையாது, அவர் அறிஞர் கிடையாது, அவர் ஒரு இலக்கியவாதி, இலக்கியத்துறையில் பட்டம் பெற்றவர் அவர். அப்போ அவர் ஒரு ப்ரொஃபஸர், எகிப்துடைய அந்த கல்வித்துறையில் பணியாற்றியவர். அப்போ அவருக்கு ஒரு கட்டத்தில் அவருக்கு 1965 அவரில் ஜெயிலில் அடைச்சாங்க. அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அவருடைய சீரிய கருத்துக்களுக்காக. ஆனால் அவர் குரான், இந்த ஃபீதுல்லால் குரான் எப்படி எழுதினார் தெரியுமா? அவர் ஜெயிலில் இருக்கிற போது அவருக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. அந்த சாப்பாடு பொட்டலை சுத்தப்பட்ட அந்த காகிதங்களுடைய அந்த வெள்ளை சைடில் இருக்கும் இல்லையா, அந்த காகிதங்களுடைய வெள்ளை நியூஸ் அல்லாத வெள்ளை, அதில் கரித்துண்டுகளால் சிறிய சிறிய கரித்துண்டுகளை, சோறில் கரித்துண்டு எழுதி வச்சுருப்பாராம். அப்போ அதை திரும்ப எழுதி அதை மக்கள்கிட்ட கொடுத்து இதுக்கு பிரிண்ட்டுக்கு அனுப்புங்க. பாதி ஃபீதுல்லால் குரானை அப்படித்தான் எழுதியிருக்கிறார். திரும்ப ஒரு முறை விடுதலை செய்யப்பட்ட போது முழு திருக்குரானையும் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு தடவை அவர் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை அந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படின்னா தூக்கு மேடையில் நிற்கிறார், எகிப்து அரசாங்கம் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குது. அப்போ தூக்கு தண்டனை கடைசியாக ஷஹாத் கலிமா சொல்லிக் கொடுக்க ஒருவரை நியமிப்பார்கள். அப்போ ஒரு முஸ்லீம் அதிகாரி தான் வருகிறார். சையத் குத்துப் கேட்குறாரு, எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஷஹாத் கலிமா, யாருக்கு, ஒரு பெரிய ஒரு அறிஞருக்கு ஷஹாத் கலிமா சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு மாதிரி, நீ எனக்கு ஷஹாத் கலிமாவை சொல்லித்தரப் போகிறாயா? அவர் சொன்னார், சையத் குத்துப் அந்த 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 அதிகாரியை பார்த்து, நீ இந்த கலிமாவை வைத்து உயிர் வாழ்கிறாய், வயிறு பிழைக்கிறாய், அப்படின்னா நீ இந்த கலிமாவை சொல்லி கொடுத்து சேலரி வாங்குற, சம்பளம் வாங்குற. அவர் சொன்ன வார்த்தை, நீ இந்த கலிமாவுக்காக சம்பளம் வாங்குகிறாய், நான் இந்த கலிமாவுக்கு விளக்கம் சொன்ன காரணத்தால் தூக்கு மேடையில் நிற்கிறேன். நீ எனக்கு சொல்ல வேண்டாம், நான் சொல்லுகிறேன், என்ன சொல்லணும் அது நான் சொல்லுவேன். உங்களுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு குரான் பிரதியை கொடுங்கள், நான் இதை ஓதிக்கொண்டே இருப்பேன், நீங்கள் இதை தூக்கு போட்டு. எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ அதுதான் குரான் பிரதியை கொடுத்தாங்க, அப்படியே தூக்கில் போட்டேன். இது சொல்லி யோசித்து பாருங்கள். அப்போது என் ஆன்மாவிலிருந்து குர்ஆனையோ, குர்ஆனிலிருந்து என் ஆன்மாவையோ என்னுடைய உயிரையோ ஒருபோதும் உங்களால் பிரிக்க முடியாது என்று சையத் குத்துப் சொல்லி காட்டினார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்த முஸ்லீமுடைய மொபைலாவது குர்ஆன் ஆப் இல்லாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். மில்லியன் கணக்கில் மக்கள் தினமும் குர்ஆனை ஓதுகிறார்கள். ட்ரில்லியன் கணக்கில் முஸ்லீம்களுடைய வீட்டுச்சோறுகளை அல் குர்ஆன் வசனங்கள் அலங்கரிக்கின்றது. குறைந்தபட்சம் ஆயத்தில் குருசியாவது வீட்டுச்சோறுகள் இருக்குமா இல்லையா? இருக்கின்றது. சட்டை பையில் குர்ஆனை வைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, சின்னதாக எப்போ பார்த்தாலும் வைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் பிரதிகள் பல்லாயிரம், எல்லா இடங்கள், பள்ளிவாசலில், வீடுகளில். எந்த அளவுக்குன்னா, நீங்கள் அரபு நாட்டில் பஹ்ரைனில் இருந்தபோது நான் பார்த்தேன், குர்ஆன் சிகிச்சை மையங்கள் இருக்குது. குர்ஆன் ட்ரீட்மெண்ட், குர்ஆன் வசனங்களை ஓதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது கூடுமா கூடாதாங்கிற சப்ஜெக்ட் நான் போகலை. அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இப்பொழுதும் இருக்குது, 24/7 ரேடியோ. குர்ஆன் ஓதிக்கொண்டே, திலாவத் குர்ஆன் தான் ஓதிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி ரேடியோ, நீங்கள் டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி முதல்ல ஸ்டேஷனில் நிகழ்ச்சி தொடங்கும்போது திலாவத்தில் தான் தொடங்குவாங்க, முடிக்கிற போது திலாவத்தில் முடிப்பாங்க. இடையில எதையாவது போடுவாங்க, படம் போடுவாங்க, அது போடுவாங்க. அப்போது இந்த மாதிரி இருந்தும் ஏன் முஸ்லீம் சமூகத்தில் இவ்வளோ குர்ஆனோடு இவ்வளோ பெரிய தொடர்பு இருந்து முஸ்லீம் சமூகத்தில் ஏன் இந்த எழுச்சிகள் வரவில்லை? அப்போ எல்லாமே என்னென்னா ஒரு ட்ரெண்டு குர்ஆன். அப்போ குர்ஆனோடு ஒரு முஸ்லீம் எந்த அளவுக்கு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மரணம் வரை அவனுக்கு இருக்க வேண்டும். எனவே நாம் இப்போ இங்கே என்ன சொல்கிற வரேன், குறைந்தபட்சம் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், எழுத்துக்கூட்டியாவது நீங்கள் படிங்க. இது இஸ்லாம் சொல்லுகிறது. உங்களுக்கு கட்டாய கடமை என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னு கட்டாய கடமை தொழுகை நோன்பா மாறிடும். குர்ஆனோடு முஸ்லீமுக்கு தொடர்பு இருக்கும். இருக்குதா இல்லையா? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நாளைக்கு நம்ம வீட்டு இதுலையாவது இருக்கிற குர்ஆனை எடுத்து நீங்கள் பாருங்கள். எனவே ஓதினால் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிஞ்சிடும் நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் டெய்லி 2 பக்கமாவது ப்ளீஸ் ஓதுங்க. ஓதுங்க, அந்த விளக்கத்தை தமிழில் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? ஷாக் ஆகிற மாதிரி இருக்கு.
அவங்கள படிக்கிறாங்க. நம்ம குர்ஆன் என்னுடையது. அல்லாஹ் குர்ஆனை கேளுங்கன்னு சொல்லலை, ஓதுங்கன்னு சொல்கிறான். எனவே நாம் கொஞ்சம் ஓதணும். இரண்டாவது, அப்போ முதல் ஒரு முஸ்லீமுக்கான முதல் இது தகுதி குர்ஆனை நாம் குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது. இரண்டாவது, இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமிய வழிகாட்டுதல் குறித்தும் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்க வேண்டும். நான் சாதாரண முஸ்லீம்களை குறித்தல்ல, ஒரு பியூர் செலக்டட் முஸ்லீமை குறித்து நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கேன். எனவே அந்த லெவலுக்கு மாறணும் இல்லையா? நம்ம அவாமின் நாச நாம் எவ்வளோ நாட்கள் இருக்கிறது. எனவே அடுத்ததாக ரெண்டாவது தகுதி இஸ்லாத்துடைய இன்னும் யோசிக்கிற என்னடா நமக்கு பிற ஒர்க் ஷாப் ஒரு கடமை எல்லாம் தர்றாரு போல தெரியுது, இவரை பேச விட்டு தப்பு போல தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல்களை, கற்கை நெறிகளை, அந்த எஜுகேஷனை, கல்வியை கற்க வேண்டும். அல்குர்ஆனுடைய கொள்கைகள், வழிகாட்டுதல்கள், சிந்தனைகள் இதை நாம் கற்க வேண்டும். அது முஸ்லீமுடைய கடமை. அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? குர்ஆனை தானும் கற்று பிறரும் கற்பவர் தான் உங்களில் சிறந்தவர். இது மிகச்சிறந்த பணி. எனவே இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல்கள், அந்த நிலைப்பாடுகள், விளக்கங்கள், சட்டங்கள், விதிகள் இவற்றை தெரிஞ்சிருக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபத்வாவை ஆலிம் கிட்ட போய் கேட்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கற்றுக்கொள்வதை குறித்து என்ன சொன்னாங்க? தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் கல்வி கற்றுக்கொள்வது, கல்வின்னா மார்க்க கல்வி, மார்க்க விசேஷம், அத்தியாவசியமான கல்வி கற்றுக்கொள் கட்டாய கடமை. ஆனால் இன்னைக்கு சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்லான குளிப்பது எப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். ஏன் ஒது சேர்றது தெரிய மாட்டேங்க நிறைய பேருக்கு. ஒது சேர்றது எப்படிங்கிறது தெரிய மாட்டேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய உருதுல அப்சோஸ் கி பாத் என்படி என்ன சொல்லுவாங்க. கவலைக்குரிய ஒரு விஷயம் அது, கவலைக்குரிய ஒரு விஷயம். இதில் ஏழை பணக்காரன், ஆண் பெண், முதலாளி தொழிலாளி என்கிற விதிவிலக்கு எதுவுமே கிடையாது. அப்போ சஹாபாக்களை நீங்கள் பாருங்களேன். சஹாபாக்கள் நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் சமூகத்துக்கு தலைமை தாங்கும் தகுதி படைத்தவர்களாக மாறினார்கள். அப்போ ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் இந்த நியூ மெத்தடாலஜி எஜுகேஷனை கற்கலையே. அப்போ எப்படி அந்த அளவு தூரம் அவங்க டேலண்ட் இருந்தாங்க? அப்படி அந்த அளவு தூரம் அங்கே எப்படி அவங்களுக்கு பெரிய ஒரு இது இருந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுலாம் பெரிய ஒரு ஜீனியஸ். வி கேனாட் இமேஜ், அதை கற்பனை கூட நம்ம செய்து பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய அவங்க பெரிய யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படித்தாங்களா? இல்லை. இந்த நினைக்கலாம் சிலமா. அப்போது நியூ மெத்தடாலஜி எஜுகேஷன் தான் அறிவை வளர்த்தும் கிடையாது. அது தேவைதான். மார்க்கம் காட்டுகிற வழிகாட்டுதல் இந்த கல்வி அவ்வளோ அவசியமானது. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அதாவது ஆச்சரியமாக இருக்கும். பெரும்பாவம் என்றால் என்ன இஸ்லாத்தில்? சொல்லுங்க பாப்போம். பெரும்பாவம் என்றால் என்ன? கொலை செய்வது. வெரி குட். இணை வைக்கிறது பாவத்தில். சரி, அது டாப்பில் இருக்கும், டாப் 1ல் இருக்குது. நான் இணை வைப்புக்கு பின்னாடி கொலை பண்ணுறது அது பெரும்பாவத்தில் வரல. விபச்சாரம், அப்புறம் மதுபான், கரெக்ட், வட்டி, கரெக்ட். இதெல்லாம் தான் பெரும்பாவம். 7 பெரும்பாவங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கொலை கொள்ளை கூட கிடையாது. ஆனால் இது நம்முடைய பார்வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பார்வை ஒன்று இருக்கிறது தெரியுமா? கொலையை விட, கொள்ளையை விட, விபச்சாரத்தை விட, மது அருந்துவதை விட கல்லாமைதான் பெரும்பாவம். நம்முடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய வியூ, கல்லாமை பெரும்பாவம். எதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நம்ம டேலண்ட்டு, இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த சக்தி, ஸ்கில்ஸு எல்லாம் எதுக்கு தந்திருக்கான் அல்லாஹ் தஆலா? கற்றுக்கிறதுக்கு தானே. இவற்றை பயன்படுத்தி நீங்கள் அறிவு வளர்த்துகள். மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவன் கற்றுக்கொள்வதை அப்படியே நிறுத்தி விடுகிறார். தொட்டில் முதல் மன்னரை வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்கிறத ஒரு அது சிலர் ஸ்கூல் லெவலில் முடிச்சுக்கிறாங்க, சிலர் காலேஜ் லெவலில் முடிச்சுக்கிறாங்க, சிலர் யூனிவர்சிட்டி லெவலில் முடிச்சுக்கிறாங்க. கிடையாது. இந்த அறிவை பயன்படுத்தி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று சொல்லவா? சூரத்துல் ஆராஃப் என்ற ஒரு வசனம் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். 179வது வசனம். நரகிற்காகவே சிலரை படைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா.
நரகத்திற்கு அனுப்புவதற்காகவே சிலரை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ் அப்படி தான் தொடங்குறான் அந்த வசனத்தை. வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி. மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நாம் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. யார் தெரியுமா அதை சொல்கிறான்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு இதயம் இருக்கிறது, இதயத்தால் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. கண்கள் இருக்கிறது, கண்ணால் எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. காதுகள் இருக்கிறது, அவர்கள் அந்த காதுகளால் எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் மிருகங்கள் என்று சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, மிருகங்கள் கிடையாது. பல்ஹும் அல்லல், மிருகங்களை விட கேடு கெட்டவர்கள். யார் யார்? ஹார்ட் இருக்கு, சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கண்ணு இருக்கு, எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் காது இருக்கு, எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் அவர்கள் விலங்குகள், அனிமல்ஸ் என்று சொல்கிறான். அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான், இல்லை அவதை விட கேடு கெட்ட விரலை எதற்காக படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான்? யாருக்கு எதுக்காக வேண்டி படைச்சிருக்கிறோம்? நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்லஷான். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னோம்? பெரும்பாவங்கள் எதையே சொன்னால் லிஸ்ட் போட்டோம். கொலை, கொள்ளை, அண்ணி, விபச்சாரம், இதில் ஏதாவது வருதா? இல்லையே. நம்முடைய பார்வை வேறு, அல்லாஹ்வுடைய பார்வை வேறு. கொலை செய்கிறவனை மிருகங்களோட அனிமல்ஸை விட கேடு கட்டவன் சொல்லலையே அல்லாஹ் தஆலா. வட்டி வாங்குறவனை அதெல்லாம் பெரும் பாவம்தான். அவர்களை நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம் என்று கூட சொல்லவில்லை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா. யோசித்து பாருங்கள். அப்போது இதே இருக்கு, கண் இருக்குது, காது இருக்குது, ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளவில்லை, சிந்திக்க வேண்டியதை மறுமையில் இதெல்லாம் ஒரு பயனையும் தராது. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஆரம்பத்தில் முஸ்லீமுக்கு 3 டெஃபினிஷன் சொன்னேன். இப்போ எப்படி இருக்கு? இப்போ சொல்லுங்கள், ஆப்போசிட்டாக வருதில்ல? வருதா வரலையா? அன்றைக்கி அங்கே நான் ஆரம்பத்தில் சொன்னது தொழுது கிபிலாவை முன்னோக்கி சாப்பிட்டா போதும். இங்கே பாருங்கள் எப்படி சொல்லிட்டு. அப்போது அல் குர்ஆனை இந்த இஸ்லாத்துடைய கற்க நெறிகளை கற்றுக்கொள்வது, அலட்சியப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் அல் குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை, இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய வழிகாட்டுதல்களை புறக்கணிப்பது குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒமன் ஆரல் சூரத்து தாஹாவில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் ஆரல் அன் திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. என்னுடைய உபதேசங்களையும் அட்வைஸ்களையும் நல்லுரைகளையும் யார் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு மிக கொடிய ஒரு நெருக்கடியான ஒரு லைஃப் இருக்குதுன்றார். நெருக்கடின்னா என்னது? ரொம்ப டென்ஷன், எப்போ பார்த்தாலும் டென்ஷனில் இருக்கார். மறுமையில் அவரை குருடராக நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, குருடராக எழுப்புவோம். அப்போ அல்லாஹ்ட்ட அவன் கேட்பானா, என்னத்துக்கு அது, எதுக்குப்பா என்ன குருடராக? நான் உலகத்தில் வாழும்போது பார்வையுடையவனாகத்தானே இருந்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், என்னோடய அட்வைஸ் வந்துச்சு, நீ உலகத்தில் வாழும்போது நீ குருடராக அதை பார்த்து நீ என்ன பண்ண, நீ அலட்சியப்படுத்தி போனல்ல, எனவே இங்கே அப்படித்தான் என்று. அப்போ ஒரு முஸ்லீம் என்பவர் யார்? முஸ்லீம் என்றால் இப்போ சொல்லுங்கள், முஸ்லீம் என்பவர் யார்? ஒன்று, குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நிச்சயமாக. இரண்டாவது, இஸ்லாத்துடைய கற்கை நெறிகளை என்ன செய்ய வேண்டும்? முடிந்தவரை கொஞ்சமாக அது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ன ஷர்ர தவாபி இந்தல்லாஹி சும்முல் புக்முல் லதீன லா யாகிலூன். அல்லாஹ்வை பொறுத்தவரை ஊமை குருடன் யார் தெரியுமா? யோசிக்காதவர்கள் என்று சொல்லுகிறான். யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க, சிந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் அந்த வார்த்தையை இங்கே சொல்வதற்கு நான் கொஞ்சம் வெட்கப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் பார்வையில் மிக மோசமான படைப்பு நாயும் பன்றியும் அல்ல, நாயும் பன்றியும் அல்ல. நானா சொல்கிறேன், இது அல்லாஹ் சொல்கிறான், யோசிக்காதவன், சிந்திக்காதவர்கள் என்று. பெரும்பாவங்களை அல்லாஹ் கண்டிக்கிறான், உண்மைதான், பெரும்பாவங்களை கண்டிக்கிறான். ஆனால் அவர்களை ஒருபோது மிருகம் என்று சொல்லுவது, மிருகத்தை விட கேடு கெட்டவர் என்று சொல்லவில்லை. நரகத்தில் கிடக்கிற மக்கள் நரகத்திலே கிடந்து வெந்து தணிந்து நரக நெருப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? லவ் குன்னா நஸ்மா அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் யோசித்திருந்தால், நாங்கள் யாரேனும் சொன்ன உபதேசங்களை கேட்டிருந்தால் நரகவாசிகளாக நாங்கள் மாறியிருக்க மாட்டோமே. நாங்கள் விபச்சாரம் செய்ததுக்காக நரகவாசிகள் என்று அங்கே அல்லாஹ் சொல்லவில்லை. நாங்கள் யோசிக்கலையே, நாங்கள் சிந்திக்கலையே. அப்போ தொழாதவன் தான் பாவி என்று நாம் கருதுகிறோம். இங்கே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா படிக்காதவன் தான் பாவி, கற்காதவன் தான் பாவி என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்கிறான். மறுமையில் நரக நெருப்பில் கிடக்கிறவன் தன்னைத்தானே ஒத்துக்கொள்கிறான். அப்போ 2 விஷயங்களை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்போ அடுத்த 2 விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன? பியூர் முஸ்லீமுக்கான, உண்மையான முஸ்லீமுக்கான 2 வரைவிலக்கணம் என்ன நல்லா சொல்லியிருக்கிறான். ஒன்று, குர்ஆனோடு
தொடர்படுத்தும். இரண்டாவது, இஸ்லாத்துடைய விவகாரங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இதே போல் நீங்கள் வகுப்புக்கு வரும்போது எதையாவது அதிகமாக கற்றுட்டு வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் ஏதேனும் கொஞ்சமாவது. ஒரு 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 முஸ்லீமுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கணும் என்றார சொல்ல சொன்னாங்க, நேற்றையை போல் இன்று இருக்கக்கூடாது. ரொம்ப ஏதேனும் ஒரு மேட்டராவது நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், நேற்றையை போன்றே இன்றும் என்னுடைய லைஃப் இருக்குது அப்படின்னா அவனுடைய லைஃப் வீணாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மோட்டிவேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, ஒன்று குர்ஆனோட தொடர்பு, இரண்டாவது கற்றுக்கொள்ளுதல், மூன்றாவது கற்றுக்கொண்டவற்றை நாம் எதெல்லாம் நம்ம எது தெரிஞ்சிருக்கோ அதை வந்து அதன் அடிப்படையில் உள்ளத்தை சீர் செய்ய வேண்டும். உள்ளத்தை சீர் செய்ய என்ன புரியுதா? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கரெக்ட் தான் என்று நம்ப வேண்டும். அதுக்கு பிறகு தான் தஸ்கியான்னு சொல்கிறாங்க. தஸ்கியா அப்படித்தானே? தஸ்கியா. இப்போது தஸ்கியான்னு என்னென்னு தெரியுமா? வந்து சட்டத்திட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகே, ஹலால் ஹலாமாக இருக்குது. அவன் ஏற்றுக்காமல் இருந்தான் அப்படின்னா, இன்று குர்ஆனோடு உங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். இரண்டாவது ஷரியத்துடைய இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது கற்றுக்கொண்டவற்றை என்ன செய்யணும்? நீங்கள் நம்பணும். அதற்காக உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். ஆனால் அது கஷ்டம். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அது நமக்கு பிடிக்காது. அல்லாஹ் இதை வெறுக்க சொல்கிறானோ அது நமக்கு பிடிக்கும் இல்லையா? அதுதான் இல்லை, கஷ்டம் தானே அது. எனக்கும் தான் ஒன்று உங்களை மட்டும் நான் இங்கே ஒன்றை சொல்லவில்லை. அல்லாஹ் இதை ஹராம்னு சொல்கிறானோ அது நமக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு பிறகு தஸ்கியா என்று சொல்லி காட்டுவார்கள். ஓகேவா? அப்போது இந்த மனோநிலைமை இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம் சொன்னேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று, பியூர் முஸ்லீமுக்கான ஒரு வரை விலக்கணம். என்னது? ஒன்று, குர்ஆனோட தொடர்பு இருக்க வேண்டும். இரண்டாவது, கற்றுக்கொள் ஷரியத்துடைய வழிகாட்டுதல்களை, ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை, கொஞ்சம் இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல்களை கொஞ்சம் கற்றுக்கொள்ள. மூணாவது முக்கியமான ஒன்று என்னது? அதற்காக நம்பணும். அதை உள்ளத்தை அதற்காக தயார்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். நான்காவது, அதை அமல் செய்ய வேண்டும். அமல் செய்யறனா புரியுதா? செயல்பட்டு என்னங்க அமல் நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்போது அந்த அல்லாஹு தாலா வந்து 41வது அத்தியாயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா சொல்கிறார், ஒமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன். அல்லாஹ்வின் பாதையில் அழைத்து நற்கர்மங்கள் ஆற்றுபவரை விட தான் ஒரு முஸ்லீம் என்று சொல்பவரை விட மிகச்சிறந்த முஸ்லீம் யார் என்று கேட்குறான். அவர் அதாவது 3 விஷயங்களா சொல்கிறான். ஒன்று நீங்கள் நம்புறத அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் மற்றவங்களை அழைக்கணும், அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும். 4வது செயல்படுதல். அப்போ இந்த இந்த செயல்பாடு தான் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது சென்சார் கிடையாது. நான் யோசிக்கிறேன், நான் இங்கே இப்போ தான் யோசிக்கிறேன் இது இப்படி சொல்லலாம் என்று. அதனால தான், அதாவது இன்றைக்கி நிறைய மக்களை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நேரடியாக அமலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நான் சொல்கிற புரியுதா? அதாவது இப்போ நான் வந்து 3 ஸ்டெப்பு சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? ஒன்று, குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கேற்ப மனதை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் தான் நான் என்ன சொன்னேன்? வந்து அமல்படுத்துங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க உலமாக்கள்? சொல்லுங்கள் பாப்பா, என்ன சொல்கிறாங்க? டைரெக்டாக அமல் செய்ய சொல்கிறாங்க. என்ன? அதாவது இதை செய் நீ முஸ்லீம், இதை செய்யாதே நீ முஸ்லீம். உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதாவது தொழு, எதையாவது செய், இதை செய்யாதே என்று டைரக்டாக முஸ்லீம் சமூகத்தை அமல்களுக்குள் கொண்டு வந்தார். இதனால தான் பெரிய பிரச்சனை. ஒன்றை செய்தால் எப்படி முஸ்லீமாக முடியும்? அவன் எதற்காக செய்தான், என்ன இன்டென்ஷனில் செய்தான், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை கொண்டு செய்தானா, நம்பாமல் செய்தானா? இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு தொழு, உனக்கு எல்லாம் பயான் நிறைய கேட்கலாம். தொழு எல்லாம் சரியாகும். எப்படி சரியாகும்? தொழுதல் தானே வெளியே போய் சண்டை போடுறான். அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். தொழு எல்லாம் சரியாகும். சரி, எப்படி தொழுவது, ஏன் தொழுவது? அப்போ அந்த கற்கை நெறிகள், அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இது ஒருவனை வந்து நான் சொல்கிறேன், ஒருவனை தொழ வைப்பது கடமையா, அவனை கூட்டிகிட்டு வர்றது கடமையா, தொழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது நல்லதா? சொல்லுங்க பாப்போம். ஆமாம், நீ நம்ம போகிற நேரம் அவனை தொழுவு கூட்டிகிட்டு போனால் அவன் சரி வந்துட்டாரியா, சரி போவேன், வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது, இருந்தா வந்துட்டாரியான்னு அது 3வது தடவை வந்து நப்பான். வந்து இல்லை, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் தொழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவதல்லவா சிறந்தது. அவன் தொழணும் இல்லையா, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும். அப்போ இங்கே பாருங்கள், முஸ்லீம் சமூகத்தை நம்ம வந்து 25-30 வருடமாக எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கோம் பாருங்கள்.
உண்மையில் வேதனை, உண்மையில் வேதனை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். சிந்தனைக்கோ கற்றுக்கொள்வதற்கோ வேலை இல்லாமல் செய்து விட்டார். நான் சொல்றது ஓகேவா இல்லையா? டைம் வேஸ்டிங் டூல்ஸ்லாம் நம்மள்ட்ட இல்லை. அப்போது உட்காந்து கேட்குறதுக்கோ அதுக்கான இப்போ வந்து ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயனை கூட 5 நிமிஷம் பயனுக்கு ஒரு 2 நிமிஷம் கிளிப்பாக இருந்தால் புரியுது. தமிழில் ஒரு வேர்டு இருக்குது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லிட்டு. எல்லாம் இதே 24 மணி நேரம் தான் ரசூலுல்லாவுக்கும் கிடைத்தது. இதே 24 மணி நேரம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும், இதே 24 மணி நேரம் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் கிடச்சிச்சு. அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்ததாங்க, எவ்வளோ பெரிய பணிகளை செய்திருக்கிறார்கள். இல்லை, முதல்ல மனுஷன்ட என்ன இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எண்ணம் இருந்தால் நீங்கள் இந்த கிளிப்பு அதெல்லாம் இருக்கட்டும் தான். ஏன் படம் பார்க்குறீங்கல்ல? நான் அதை தான் சொன்னேன். நான் அன்றைக்கி சொன்னேன், நீங்கள் வந்து இந்த சோனா நமது வீடுகளில் கூட என் ஊர்வம்பு பேசுறதுக்கு டைம் இருக்குல்ல உங்களுக்கு, அடுத்தவர்களை குறித்து புறம் பேசுறதுக்கு டைம் இருக்குல்ல. அன்றைக்கி பெண்கள் சீரியல் பார்க்குறதுக்கு டைம் இருக்கா இல்லையா? நம்மளும் பார்க்குறோம். நம்ம இந்த என்னது அந்த ஃபுட்பால் அதெல்லாம் ரெஸ்லிங், ஊர்லெல்லாம் ரெஸ்லிங் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ பெரிய பெரிய ஆட்கள் ஃபுட்பால் இப்படி உட்காந்து பார்த்து ரிமோட்டை வாங்கி பாருங்க. அந்த டைமில் அவங்களுக்கு கொலைகாரனாக மாறிடுவாங்க. வாங்கி பாருங்க நீங்கள் வந்து. ஏன் அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குல்ல? இப்போ மனிதன் தன்னை ஏமாற்றி கொள்கிறான். இல்லை, நிச்சயமாக கிடையாது. அதனால் என்ன சொல்ல வர்றேன், சமூகத்தை நாம் வந்து அமல்களுக்கு டைரெக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். சிந்தனைக்கோ கற்றுக்கொள்வதற்கோ அதை நம்புவதற்கோ நேரம் இல்லாமல். அதனால் அன்னைக்கும் சொன்ன மேல் விசாரத்தில் வந்து ஒரு 3-4 பெண் குழந்தைகளை அப்படியே கிணத்துல போட்டு சூசைட், அவரும் தற்கொலை பண்ணி, அவர் தொலை வரக்கூடியவர். அவர் அப்படியே பார்த்தா ஜினத்தாக இருக்கு. என்ன மாற்றத்தை அவரிடத்தில் கொண்டு வந்திருக்கு யோசிச்சுப்பார். தொழு எல்லாம் சரியான எப்படி சரியாகும்? அப்போ எனவே ஒரு முழு முஸ்லீம் என்பவர் யார்? கற்றல். அவர் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அது அறிவின் வேலை. தஸ்கியா நம்புவது எதன் வேலை சொல்லுங்க? உள்ளத்தின் வேலை. அப்போ முதல்ல அறிவின் வேலை, உள்ளத்தின் வேலை, அப்புறம் தான் செயல், உறுப்பின்களின் வேலை. அப்போ ஒரு முஸ்லீமை எப்படி எல்லாம் மாற்ற விரும்புகிறான்? அவனுடைய மண்டை மூளை அதுவும் முஸ்லீமாக இருக்கணும், ஹார்ட்டும் முஸ்லீமாக இருக்கணும், அவனுடைய ஆர்கன்ஸ் அவனுடைய பாடி பார்ட்ஸும் அதுவும் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இந்த 3ஐயும் செய்தால்தான், மூளை இதயம் உறுப்புகள், இந்த 3ஐயும் செய்தால்தான் ஒருவர் முஸ்லீமாக முழுமையான முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இருக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அவனுடைய சிந்தனையும் அவனுடைய உறுப்புகளும். அப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு ஆகார் சார் சொல்கிற மாதிரி தான், சிந்தனை எல்லாம் ஜாஹிலியா சிந்தனையாக இருக்குது. சிந்தனை எல்லாம் ஜாஹிலியா, அந்த வெளி சிந்தனைகளாக இருக்கிறது. பாப்பா சொல்லிட்டாங்க, உம்மா சொல்லிட்டாங்க, வீட்டில் சொல்லிட்டாங்க, தொழுவோம் என்று தொழுகிறார்கள். அப்போ இங்கே எப்படி ஒரு பாடம், ஒரு கல்வி அறிவு ஊட்ட வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அப்போ 4 விஷயங்களை நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். ஒரு முழுமையான முஸ்லீமுக்கான தகைமைகளாக, குவாலிஃபிகேஷனாக. 1, குர்ஆனோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொள்ளுங்கள். 2வது, கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய கற்றுக்கொண்டே முடிந்தவரை கொஞ்சமாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஓகேவா? 3வது, அதை என்ன செய்யுங்கள்? நம்புறது ரொம்ப முக்கியம். 4வது, அதை அப்புறம் தான் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். 5வது, கடைசியாக ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அதன் பக்கம் அழைப்பு விடுங்கள். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன சொல்றீங்க? தாவா பணியில் யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பாஷா உங்களை பார்க்க வேணாம், கொஞ்சம் குறிப்பிட்டு இல்லை. பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்களா, ஆக்சுவலி யாருக்காவது இருக்குன்னா இக்ராமுல்லா இருக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி தான். பாஷாபா இருக்கிறாரு, இப்ராஹிம் இருக்கிறாரு, நூஹ் இருக்கிறார். அப்போ நீங்கள் முஸ்லீமின் அடிப்படை கடமை, முஸ்லீமின் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் முஸ்லீம் என்னது? தாவா. ரசூலுல்லாஹ்வுடைய பணி அது. ஹாமீம் சஜிதா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் 33வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, அல்லாஹ்வின் பக்கம் தாவா பண்ணி,
நல்ல அமல்கள், நல்ல நான் அமல் செய்கிறது, நல்ல நீங்களும் அமல் செய்து நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்பவனை விட அழகிய பேச்சு பேசுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்குறான். 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, ஃபஸ்ட்டு ஒரு முஸ்லீம் என்பதற்கான நல்ல வரைவிலக்கணம், தி பெஸ்ட் ஒன்று என்ன, நீங்கள் என்ன செய்யணும், தாவா பண்ணுங்கன்றான். இது முஸ்லீமுடைய அடிப்படை கடமை. 2வது அமல் செய்யவே சொல்கிறான். 3வது அல்லாஹு தஆலா நான் ஒரு முஸ்லீம் என்று இந்த வசனம் இறங்கியதை குறித்து கூட அழகாக சொல்லி காட்டுவது. ஹாமீம் சஜிதா வந்து மக்கா வசனம். மக்கா வசனம்னா தெரியுமா, வந்து மக்கா வசனம் மதீனா வசனம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும்? காஜான்னாலாம் வேற யாராவது சொல்லுங்கள். அது அப்படி தான், ஆனால் அது கிடையாது. இல்லை இல்லை, அது மக்கின்னு பேர் இருக்கிறதுனால நான் மக்கால அப்படின்னு மதனி. ஆக்சுவலி அது முடிச்சுட்டு பேசு. ஓகே, முடிச்சுட்டு பேசு. சிம்பிளாக சொல்லவா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்குனதெல்லாம் மக்கா, ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இறங்குனதெல்லாம் மதீனா, மதனி. அது ஹிஜ்ரத்துக்கு பின்னாடின்னா அது மக்கால வச்சு இறங்கி இருந்தாலும் அது எதுதான், அந்த மாதிரி. புரியுது இல்லையா? சிம்பிள் டெஃபினிஷன். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கினா மக்கா, ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இறங்கினா மதனி. இந்த வசனம் நான் இப்போது ஓதி காட்டிய வசனம் மக்காவின் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய வசனம். இந்த சூழலை எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டில் நிற்கிறார் வச்சுங்களேன். ஒரு இருள் நிறைந்த ஒரு அடர்காட்டில், ஒரு காட்டில் நிற்கிறாரு. அங்கே நின்றால் என்ன, அங்கே நின்றால் என்ன, ஒத்தைக்கு நிற்கிறார், என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம்? என்ன ஆகும்? பயம் வரும். எப்போ வேணாலும் சிங்கம் வரலாம், புலி வரலாம், என்ன வேணாலும் பாம்பு வரலாம். ஓகேவா? அமைதியாக நின்னாலே வரலாம். அங்கே நின்று கொண்டு ஒருவர் இதோ நான் இங்கே நிற்கிறேன் சத்தம் போட்டாலும் என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம்? இல்லை, அந்த சிங்கத்தையும் புலியையும் நாமளே என்ன செய்கிறோம், வா என்று அழைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த இமேஜினை வச்சுட்டு அப்படி வாங்க. குறைவான மக்கள் மக்காவில் இருந்தார்கள் அந்த டைமில். அங்கே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாலே என்ன செய்கிறாங்க, அடித்தாங்க, மரண தண்டனை கொடுத்தார்கள். அந்த டைமில் இறக்கின வசனம் தான் இது. நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் தாவா பண்ணால் ஒரு அடர்காட்டில் நிற்கக்கூடிய மக்களை அப்படியே கொல்லுவதற்கு காத்திருக்கிற அந்த சூழலில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹின் பக்கம் அழை, அல்லாஹின் பக்கம் அழை என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு சொல்கிறான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். நான் முந்தா நாளுடைய டே பிஃபோர் எஸ்டர்டே ஆல்சோ டோல்ட் யூ, இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன் என்று குர்ஆன் வசனம் ஒன்று இருக்கிறது. அந்த குர்ஆன் வசனம் எப்படி, அது வந்து அந்த குர்ஆன் வசனம் இறங்கிய போது 7 to 9, 7 முதல் 9 பேர் தான் என்னவா இருந்தாங்க, முஸ்லீம்ஸாக இருந்தாங்க. அப்போது திக்ருன் லில் ஆலமீன் தெரியுமா? ஆலமீன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸை எத்தனை பேருக்கு கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா? 9 பேருக்கு கொடுக்குறான். யோசிச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் சொன்னீங்களே, இட்ஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் முஸ்லீம். தாவா என்பது அல்லாஹ் முஸ்லீமுடைய அடிப்படை கடமைகள் ஒன்று. ஹஜ்ஜத்துல் விதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு, இது மறந்து போன ஒன்றுங்கிறதுனால தான் இதுக்கு நான் நேரம் எடுத்து கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். தாவா என்பது முடிந்தவரை, தாவா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அதுக்காண்டி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் கிடையாது. உங்களுடைய செயலால் தாவா பண்ணுங்க. நீ ஒரு முஸ்லீம் ஆயிரு, அப்படி தாவா பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீமுடைய ஒவ்வொரு செயலும் பிறரை கவரும். ஜெர்மனில் ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் எப்படிப்பா நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், சவுதி அரேபியா நெய்பர் வாஸ் சவுதி அரேபியா. அவர் வந்து இந்த ஜெர்மன்காரரு எங்கேயோ வெக்கேஷன் போயிருந்தார் 2 மாதம். அங்கே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கிறாங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படி காற்றுல பறந்து போயிருக்கு. இந்த சவுதிக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த நியூஸ் பேப்பர்லாம் டெய்லி எடுத்து பத்திரமா அடுக்கி அதை ஒழுங்குபடுத்தி அதுக்கு மேலே கல்லோ எதையோ வச்சு டெய்லி இது பண்ணியிருக்கிறாரு. இப்படியா? இந்த இது ஒரு சாம்பிள் தான் நான் சொல்லுகிறேன். உடைய செயலால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக பாரசீகத்துடைய தூதர் வருகிறார். அவர் உமர் ரலியல்லாஹு அப்போ டாப்பில் இருந்தாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்து 10 வருடங்களெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் அந்த பாரசீகம் வந்து அவனும் பயந்துட்டு இருந்தான். இப்போ ஈரான் ஈராக் இந்த பகுதியில் தான் பயந்துட்டு இருந்தானுங்க. உமர் ரலியல்லாஹுடைய படை எப்படா வரும்னு சொல்லிட்டு அப்போ சமாதானம் பேசுவதற்காக அந்த தூதர்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா, நிறைய இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து ஒரு 10-15 பேரோடு அந்த ஒரு வர்றாரு. வந்தால் பள்ளிவாசலுக்கு வந்தார். உங்களுடைய கிங் எங்கிட்ட தான் கேட்டார். வந்தோட கிங், அவங்கள கிங் தானே, கிங் எல்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி, கிங் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இப்போ யார், ஹலீஃபா தான் இருக்கிறாரு. சரி, அவர் எங்கே இருப்பார், அவருடைய பேலஸ் எங்கே இருக்குன்னு கேட்டார். அவருடைய பேலஸ் எங்கே இருக்கு? பேலஸ்
பேலஸ்ஸு. அப்போ வீட்டில் தான் வீடு அங்கே இருக்குது, வீடு குடிசை வீடு. அவ போகிறார் அப்படியே அந்த ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. மதீனத்து மக்களெல்லாம் அப்படியே அவங்க கூட அப்படியே அந்த என்ன பார்க்குறது, என்ன ஒரு ஒரு பொருள் காட்சியை பார்க்குற மாதிரி ஒரு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போகிறாங்க. அந்த குடிசை வீடை தட்டினார். அவருக்கு ஷாக் தான். இது நீண்ட வரலாறு. இப்போ அப்துல்லா இப்னு உமர் வெளியே வந்தார். இதுதான் கிங்குடைய பேலஸா? இது பேலஸ் இல்லைம்மா, இது அவருடைய வீடு, இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் உங்கள் அந்த தலைவர் எங்கேன்னு கேட்டார். தலைவரா? அவர் பள்ளியில் இருப்பார். பள்ளியில் இல்லையே அப்படின்னு சொன்னார். இவர் பள்ளியில் இல்லையே. அப்போது எங்கேயாவது மரத்தடியில் எங்கெங்கே தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு. மரத்தடியில் எங்காவது தூங்கி கொண்டு இருப்பார். சொல்லக்கூடிய இது பார்த்தீங்களா யார்? ஒட்டுமொத்த உலகமே உமருடைய இராணுவ மிலிட்டரி எப்போ வரும்னு சொல்லிட்டு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் இங்கே என்ன செய்கிறாரு? தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அப்துல்லா இப்னு உமரே வந்து என்ன செய்தாருன்னா கூட்டிகிட்டு போகிறார். மரத்தடியில் அப்படியே தலைக்கை வச்சு வேர்வை துளிகள் அப்படியே படுத்து கிடக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னார், இதுதான் கலீஃபா, இதுதான் கலீஃபா. ஷாக் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த தூதர் அப்போது சொன்ன வார்த்தை, உமரே, உலகமே உமது இராணுவம் எப்போது வரும் என்று அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது. நீர் இங்கே மரத்தடியில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறீரா? ஹக்கம் தஃபஅதல் தஃபனிம்த அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் ஆட்சி செய்தீர், நீதியுடன் நடந்து கொண்டீர், நிம்மதியாக நீர் தூங்குகிறீர். அங்கே எங்கள் அரசர்கள் அவர்களும் ஆட்சி செய்கிறார்கள், அநீதிக்கு மேல் அநீதி செய்கிறார்கள், இரவில் கூட அவர்களுக்கு தூக்கம் இல்லை. நான் மட்டும் தூதனாக வந்திருக்காவிட்டால், ஒரு தூதுவனாக வந்திருக்காவிட்டால் இப்போதே நான் இஸ்லாத்தை ஏற்றிருப்பேன். தூதர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது. தூது டியூட்டியை என்ன செய்யணும்? அவங்க முடிக்கணும். அப்புறம் அவர் ஈரான் போனார், அந்த செய்தியை சொன்னார், அப்புறம் முஸ்லீம் ஆகிட்டார். இப்போ நான் வந்து சொல்ல வர உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எப்படி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார்? எங்கே உமர் எங்கே செய்தார்? ஒன்றுமே செய்யலையே. என்ன சொல்கிறோம்? ஒரு முஸ்லீமுடைய தூக்கம் கூட தாவாவாக இருந்திருக்கு. தாயா அழைப்பாளராக ஒரு முஸ்லீமுடைய தூக்கம் கூட இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய செயலாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஹஜ்ஜத்துல் விதா சொல்கிறது இல்லையா, எப்படியெல்லாம் இருந்திருக்கிறான். ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடமிருந்து கேட்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் வெளியே மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ மக்கள் அப்படியே பிரிஞ்சு போனாங்க. எப்படி பிரிஞ்சு போனாங்க? நீங்கள் இந்த மெசேஜ் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். மேற்கில் நின்றவர்கள் மேற்கு நோக்கி சென்றார்கள், கிழக்கு நோக்கி சென்றார்கள், அங்கே சொன்னார்கள். அப்போ யாரும் வீட்டுக்கு போய் என்னது அந்த குட் பை அந்த அதெல்லாம் சொல்லலை. அப்படி கிளம்பி போயிட்டாங்க. வந்து உங்களுக்கு சஹாபாக்களுடைய தாவா பண்ணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு வார காலகட்டத்தில் வித்தின் 1 வீக் அஷரத்துல் முபஷரான்னு ஒரு லிஸ்ட் இருக்கு தெரியுமா? அஷரத்துல் முபஷரா என்றால் என்ன? சொர்க்கத்தை குறித்து சுப செய்தி சொல்லப்பட்ட 10. அந்த 1 வீக்கில் 6 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த 6 பேரும் சொர்க்கத்தை குறித்து சுப செய்தி சொல்லப்பட்டவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தது யார்? அபூபக்கர். நான் என்ன கேட்குறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்று 1 வீக் தான் ஆச்சு. 1 வீக்கு அவர் கொண்டு வந்தது 6 பேரை. அந்த 6 பேரும் சொர்க்கத்தை குறித்து சுப செய்தி சொல்லப்பட்டவர். அப்படின்னா அந்த 1 வீக்கில் அவர் என்ன செஞ்சிருப்பார் சொல்லுங்க? என்ன செஞ்சிருப்பார்? எத்தி வைத்தல் அழைப்பு பண்ணி அழைத்திருப்பார். அதுதான். இப்போ நம்மளை மாதிரி பெரிய ட்ரைனிங் கிளாஸஸ், அந்த கிளாஸஸ், தாவா கோர்ஸ் கிளாஸஸ், அதெல்லாம் பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க நம்பினார்கள், செயல்படுத்தினார்கள், அழைத்தார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மக்களை ஃபேமிலி எல்லாம் அழைச்சிட்டு வந்து என்னுடைய செய்தியை யார் ஏற்றுக்கொள்வோ அதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து யாருமே ஏற்றுக்கலை. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் திரும்ப உங்களுக்கு பல தடவை. நான் முகம்மது நீரும் வேண்டாம், உங்களுடைய உறவும் வேண்டாம்ன்றெல்லாம் கட் பண்ணி போகிறாங்கல்ல. அப்போ ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு 10 வயது சிறுவர், 10 வயது பாய், ஸ்மால் பாய் கை வைத்துறார். யார சொல்லலாம், நீங்கள் கொண்டு வந்த செய்தி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றார். இப்போது நான் இப்போ கேட்குறேன், நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் இருக்கிறீங்க பெரியவங்க, வயதில் மூத்தவர்கள், என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் கல்வியிலும் உயர்ந்தவர்கள். நான் ஒரு செய்தியை ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை இக்னோர் பண்ணுறீங்க, என்னை அலட்சியப்படுத்துறீங்க. ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பாய் மட்டும் நான் கேட்குறேங்கன்னு சொன்னால் நான் என்ன நினைப்பேன் சொல்லுங்கள், என்ன நினைப்பேன்? எப்படி இருக்கு எனக்கு? நம்பிக்கை வருமா? எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். என்ன இந்த இவ்வளோ பெரிய மனுஷன் போடான்றோம் நம்ம வந்து, அவ்வளோதான். வேற அவங்க பெரிய மனுஷங்க, புத்திசாலிகள், அறிவாளிகளே என்ன ஏற்றுக்கல, என்னடா பெரிய விளையாடுறியா நீ அப்படிங்க. இல்லை, ரசூலுல்லாஹ் தான் அந்த ரசூலுல்லாஹ். அது யார்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
வாருங்கள் அலியே, உமக்கு நான் இஸ்லாத்தை சொல்லித்தரேன். அந்த அலி என்ன செய்தார் தெரியுமா? அபூதர் கிஃபாரி அவர்கள் ரசூல்லாவை கேள்விப்பட்டு, ஆனால் ரசூல்லாவை கேள்விப்பட்டாங்க ஆரம்ப காலத்தில் மக்கால, ஆனால் ரசூல்லாவை கொடுத்து விசாரித்தால் குறைஷிகள் அடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு காபால வந்து அமைதியாக இருக்கிறார். வெளியூர்கார் அவர், வெளியூர்கார் அபூதர் கிஃபாரி. பின்னால் பெரிய கம்பெனி ராபர்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினார்கள். வெளியூர்காரை பார்த்தா எல்லாரும் தெரியுமில்ல, என்னங்க அதையாவது சொல்லுங்க. ஆமாம், தெரியுமா? தெரியும். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறுவர் வந்து வாராரு, வந்து பார்க்குறாரு, காபாவை பாஸ் பண்ணி போகும்போதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தா வெளியூர்காரரு. ஒரு நாள் ஆச்சு, ஒரு நாள் முடிந்து 2ஆம் நாள் கேட்டார், யார் வெளியூர்காரரா? ஆமாம். வாருங்கள், உங்களுக்கு சாப்பிட்டீங்களா? இல்லை. அப்போ அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாரு, வீட்டில் உள்ள எதையோ கொடுக்குறாரு. அப்புறம் அவரும் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கல, இவரும் கேட்கல, முடிஞ்சிச்சு. 3ஆவது நாள் சாப்பிட்டீங்களா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவனிங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3ஆவது நாள் அதுவும் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப வர்ற வழியில் வெளியூர்காரர் யாரையாவது எதிர்பார்க்கிறீரோ என்று கேட்டார். அப்போ இந்த பையன்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆம், இங்கே முஹம்மது என்றொருவர் இருக்கிறாராமே அப்படி. ஓ, அவரை தேடி வந்தீர்களா? வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன். அவர் கொண்டு போய் வந்து ரசூலுல்லாஹ் விட்டார்ந்தா, யாரை சொல்லலாம் உங்களை தேடி, அவர் முஸ்லீம் ஆகிட்டார்ல, யார் அலி முஸ்லீம் ஆகிட்டார்ல, யாரை சொல்ல உங்களை அழைத்து வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்க. முஸ்அப் இப்னு உமைர் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா த ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இஸ்லாம். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. போ அங்கே தாவா பண்ணுன்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷம் என்னை சந்தின்னு சொன்னார்கள். அடுத்த வருஷம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு மதீனாவிலிருந்து அவர் வருகிறார். வந்து ஒரு 9 பேரை அழைத்து வருகிறார். அதில் வந்து 7 ஆண்கள் 2 பெண்கள் என்று கருத்து வேறுபாடு இருக்கிறது. 9 பேரை அழைச்சிட்டு வந்து, யார் ரசூலுல்லாஹ் இவர்கள் என் மூலம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. போங்க, அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 73 பேரை அழைத்து வருகிறார். செகண்ட் இயர் 73. முதல்ல வந்து 9, 7 அல்லது 9. நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 73 அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ முதல்ல 9, 2வது 73, 3வது இடம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு 700 பேரே கூட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அவர் தனிமையில் வருகிறார், அவர் ஒத்தைக்கு வர்றார். ஏன், என்னாச்சு? அப்போ நீண்ட வரலாறு என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலல்லாஹ், மதீனாவில் ஒரு வீடு கூட கிடையாது. அந்த வீட்டில் 1ஓ 2ஓ நபர்கள் இஸ்லாத்தை தழுவியே தவிர அனைவரையும் இங்கு அழைத்து வர முடியாது. நீங்கள் அங்கு வாருங்கள் யார் ரசூலல்லாஹ். எப்படி வேலை செஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. மக்கால ரசூல்லா, மதீனா ரசூல்லா வராங்க. தலா அல் பத்ரு அலைனா மின் தனியாத்தில். அப்போ இந்த போத் சைட் ஆஃப் ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாரும் நின்னாங்க. ஒட்டுமொத்த மதீனாவே முஸ்லீமாக மாறிக்கிறது. த ஃபர்ஸ்ட் டைம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ட்ராகிறாங்க. யாரால்? முஸ்அப் இப்னு உமைர். இது முஸ்லீமுடைய அடிப்படை கடமை. இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எனவே ஒரு உண்மையான மூமினுடைய 5வது தகுதி தான் அழைப்பு பணி என்று நாம் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லி காட்டினோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. சூரா யூசுஃபில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, குல் ஹாதிஹி சபீலி, நபியே இந்த மக்களிடத்து சொல்லுங்கள், இதுதான் எனது பாதை, திஸ் இஸ் மை பாத், இதுதான் எனது பாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை எது? அது இலல்லாஹி அலா பஸீரத்தின், நான் முழு தெளிவோடு அல்லாஹுடைய பாதையில் அழைக்கிறேன், இதுதான் எனது பாதை. முழு தெளிவோடுனா சைட் இன்சைட் ரொம்ப முழு தெளிவோடு. நான் மட்டும் அழைக்கவில்லை, ஆனால் வமனித்தபானி, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும். அப்போ ரசூலுல்லாவை பின்பற்றுறவர்களுடைய பணி என்ன? ரசூலுல்லாவுடைய பணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றுகிறேன் என்று யார் சொன்னாலும் அவர் இந்த பணியை செய்ய வேண்டும். எந்த பணி? அழைப்பு பணியை செய்தார். அப்போ அழைப்பு பணி என்பது அதுக்காக நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி இல்லை, நேரம் கிடைத்தால் செய்ய வேண்டும் என்பதல்ல அழைப்பு பணி. நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டும். நேரம் கிடைத்தால் செய்யலாம் என்பதற்கும் நேரம் ஒதுக்கி செய்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது.
அட்லீஸ்ட் நேரம் ஒதுக்கியாவது கிடைக்கும் போதாவது செய்கிறாங்களே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கல்ல. இட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவரி முஸ்லீம். அருமை சகோதரர்களே, இந்த முதல் அந்த அமருடைய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நாம் சொல்லி இங்கே ஆசைப்படுகிறேன். முஸ்லீம்களாக அல்லாஹு தஆலா நம்மை வாழச் செய்திருக்கிறான். நாம் பிறந்தோங்கிற சொல் வாழச் செய்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முஸ்லீம்களாக மரணிப்பதற்கு எந்த உத்தரவாதத்தையும் அல்லாஹ் தரல. தெர் இஸ் நோ கேரண்டி நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் மரணிப்பீர்கள் என்று. அப்போ இந்த மேலே சொன்ன இந்த விவகாரங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயமாக முஸ்லீம்களாக மரணிக்கலாம். அதனால தான் அல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்கிறான் ஆல இம்ரானில், வலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லீமூன், முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன வேணாலும் நடக்கலாம். எனவே இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எனவே குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய விவகாரங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் நம்புங்கள். அதை நீங்கள் உங்களோட ஹார்ட்டில் தஸ்கியா பயிற்சி கொடுங்கள். அதை செயல்படுத்துங்கள். அதன் பக்கம் அழைப்பு விடுங்கள். இதன் மூலம் ஒருவர் எப்போதும் 24/7 ஒரு முஸ்லீமாக நாம் இருக்க முடியும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்மை ஆக்டிவாக வைப்பதற்கும் நம்முடைய உயிர்ப்போடு ஒரு 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 உயிர்ப்போடு வைப்பதற்கு நமக்கு முக்கியமாக இங்கே என்ன தேவைப்படுதுன்னா, நம்முடைய அந்த சூழல் மாறுது. அதை குறித்து தான் அடுத்ததாக நான் இங்கே உங்களுக்கு கலந்துரையாட விரும்புகிறேன். நம்முடைய சூழலை மாற்ற வேண்டும். நிறைய பிரச்சனை என்ன, நம்முடைய சூழல் தான். நீங்கள் தாவா பணியிலையோ அல்லது இஸ்லாமிய விவகாரங்களை கற்றுக்கொள்வதற்கோ நம்ம தடையாக இருப்பது என்னது? நம்முடைய சூழல் தான். நீ சூழல் என்றால் என்வைர்மெண்ட் தானே, என்வைர்மெண்டல் தானே பேசுகிறேன். என்வைர்மெண்டல் சயின்ஸா? என்வைர்மெண்ட் சுற்றுச்சூழல், அதை பற்றி நிறைய சப்ஜெக்ட் இருக்குல்ல ஸ்கூலில் காலேஜில் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. அப்போ நம்ம அந்த பகுதிக்கு போகாமல் நம்முடைய சூழல் மாற வேண்டும். நம்முடைய சூழல் மாறும்போது நாம் நிச்சயமாக நாம் மாறுவோம். சூழலில் தானே பெரிய பிரச்சனை. நம்முடைய பிள்ளைகள் நாசமாக போகிற அஸ்தோஃபிருல்லாஹ், அப்படி இல்லை, நம்ம சொல்லு பேச்சு கேட்காமல் இருக்கிறது. ஆமாம், அதெல்லாம் சூழல் தானே, எல்லாமே சூழல் தானே. சூழலை நாம் மாற்ற வேண்டுமா அல்லது சூழல் நம்மை மாற்ற வேண்டுமா? யோசிச்சு பாருங்கள், சொல்லுங்கள். நாம் தான் சூழலை மாற்ற. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? சூழல் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதான் பெரிய. அப்போ நம்முடைய நாகரிகம், நம்முடைய மொழி, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை எல்லாம் சூழல் நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கொன்று சூழல் இருக்கிறது. அந்த சூழல் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த சூழல் மாறும்போது தான் நம்ம இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போகும். சூழல் ரொம்ப முக்கியம். எனவே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இல்லங்களையாவது இஸ்லாமிய சூழலுக்கு கொண்டு வாருங்கள். நம்முடைய வீடுகளையாவது இஸ்லாமிய சூழலுக்கு நீங்கள் மாற்றுங்கள். உங்களுக்கு தெரியுமா, சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதூன ரப்பஹும் பில் கதாவதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே காலையிலும் மாலையிலும் இறைவனுக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களோடு உங்கள் சகவாசத்தை, உங்கள் தோழமையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? ரசூலுல்லாவை பார்த்து. சஹாபாக்களை பார்த்து சொல்லலை, நீங்கள் ரசூலுல்லாவோட இருந்துக்குங்கப்பா அப்படின்னு. ஆனால் ரசூலுல்லாவை பார்த்து என்ன சொல்கிறான்? இந்த நல்ல இறைவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட நல்ல மக்களோடு காலையிலும் மாலையிலும் இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாவுக்கே அல்லாஹ் தஆலா அட்வைஸ் பண்ணுறான். அப்படின்னா ரசூலுல்லாவை விட இவர்கள் சிறந்தவர்கள் அப்படி அஸ்தோஃபிருல்லாஹ் அப்படி சொல்லலை. நல்ல மக்களோடு நீங்கள் இருக்கிற போது நல்ல சிந்தனை வரும். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா இங்கே சொல்லி தருகிறான். அப்போ நல்ல சூழல் நல்ல சிந்தனை வரும். அந்த சூழலை நாம் மாற்றாவிட்டால் அந்த சூழல் நம்மளை மாற்றிவிடும். இந்த வீட்டை நீங்கள் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அடையாளங்களையாவது வைங்க. நான் ஆயத்தில் குறிச்செல்லாம் அது மாதிரி அடையாளங்கள் வைங்க. 2 புக்ஸ் வைங்க வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். அதுக்கு தான் நம்ம அன்னைக்கு சொன்னோம், இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், பிடிவாதம், முரட்டு குணம், சொல் பேச்சு கேட்காம, இதெல்லாம் எப்படி எங்கேருந்து வருது? எல்லாம் சூழல் தானே காரணமாக இருக்கிறது இல்லையா? நல்ல குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்திருப்பான், நல்லா தொழுவான், ஐவளே தொழுவான், காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறவரை நல்லா தொழுவிட்டு தான் இருந்தார். காலேஜ் போனால் டக்குன்னு மாறிடுறான், சொல்ல மாட்டேங்கிறான். ஏன், என்ன காரணம்? சூழல், ஃப்ரெண்ட்ஷிப். நல்ல புர்கா போடுறது நம்ம அக்கா, நம்மளோட பிள்ளைகள், குமரி பிள்ளைகள் எல்லாம் புர்கா போடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. காலேஜ் யூனிவர்சிட்டி போனால் டக்குன்னு மாறிடுறாங்க.
எல்லாம் சூழல் தான் காரணமாக இருக்குது. எனவே சூழல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. சூழலை நீங்கள் மாற்றுங்கள் தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறோம். குறைந்தபட்சம் உங்களுடைய வீட்டு சூழலையாக மாற்றுங்கள். சொல்லப்போனால் என்னென்னா, வீடு மாற வேண்டும், நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களும் முடிந்தால் அந்த இஸ்லாமிய சூழல் லைட்டாக எதையாவது ஒன்று டச் பண்ணி இருக்கணும். வந்து 24/7 நீங்கள் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இருக்கிற ஒருவருடைய எப்படி ஒரு மனோநிலைமை எப்படி இருக்கும்? நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம், வந்து அமைதியாக இருக்கிறாங்க, இங்கே வந்து எதுவும் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையுமே தொடர்பு வைக்க மாட்டேங்கிறாங்க, சலாம் சொல்லுன்னு சொல்லி தான் சலாம் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா வந்து எப்படி இதெல்லாம் மாறுது? சூழல் தான். வந்து பாப்பா சினிமாவை குறித்தே பேசினா, கிரிக்கெட்டை குறித்து பேசினா மாமா இதை குறித்து தான் பேசுவான். எப்போவும் அரசியல், சண்டை, சினிமா. வீட்டில் அதாவது சொல்லுவாங்கள்ல, பிள்ளைகள் வந்து கெட்ட பேச்சை பேச மாட்டாங்க, மாறாக கேட்ட பேச்சை தான் பேசுவார். பிள்ளைகள் உங்களுடைய உபதேசத்தை கேட்க மாட்டார், உங்களை தான் பார்ப்பார். எனவே நாம எப்படி இருக்கிறோம்? எனவே அந்த சூழல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, நான் அதனால் தான் உங்களுக்கு சொன்னேன், வந்து அல்லாஹ் தஆலா சொன்ன வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை தொழச் சொல்லுங்கள், நீங்களும் அதில் நிரந்தரமாக அதை கடைபிடித்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்னென்னா, அந்த சூழல் அப்படி இருக்கணும். நீங்கள் சுன்னத்தை வீட்டில் போய் தொழுங்கன்னு நான் சொன்னேன். என்னத்துக்கு காரணம்? அன்னைக்கு சொன்னல, சோனன் அது வீடுகளில் வந்து சுன்னத்தான தொழுகளை வீட்டில் தொழுங்க என்று நான் சொன்னேன். ஒரு சூழல் எப்படி நண்பனை மாற்றும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு அழகான ஒரு வசனம் வருது, அது குறித்து பின்னாடி சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் ஆரம்ப காலகட்டத்தில் உமையத் இப்னு ஹலஃப் என்ற ஒருவன் இருந்தான். த பிட்டர் எனிமி ஆஃப் இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. உமையா. இவனுடைய பெஸ்ட் இன்டிமேட் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு ஒருத்தன் இருந்தால், உக்குபத் இப்னு அபி முஈத். உக்குபா, உமையா, உக்குபா, அந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். உமையா ரொம்ப மோசம், உக்குபா கொஞ்சம் பரவாயில்லை, நல்லா. இந்த உமையா என்ன செய்தான் அப்படின்னா, இவர் ரெண்டு ரொம்ப எப்போ பார்த்தாலும் மக்கால் எப்படி தான் நடப்பாங்க, தொல்லை கையை போட்டா, அந்த மாதிரி நெருங்கிய நண்பர்கள். இப்போ சூழல் எப்படி ஒருத்தனை மாற்றுது அப்படிங்கிறதுக்காக இந்த உமையா என்ன செய்தான், பிஸ்னஸ் வியாபார நிமித்தமாக மக்காவை விட்டு வெளியே போனான். அந்த குறைஷிகள் மக்காவிலேருந்து வியாபாரமாக போனால் நம்மளை மாதிரி 2 days 3 days போக மாட்டாங்க. 4 months 5 months 6 மாத காலம் வெளியே போயிருந்தான். இப்போ இந்த உமையா வெளியே போன போது இந்த உக்குபாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல. இல்லை, இன்டிமேட் ஃப்ரெண்ட் வெளியே போயிட்டார்ல. அப்போ என்ன பண்ணா அப்படின்னா, முஸ்லீம்களோடு இவனுக்கு பழக்கம் ஏற்படுச்சு. யாருக்கு? இல்லை, உக்குபா. உமையா தான் பிஸ்னஸுக்கு போயிருக்கிறார். உக்குபா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு ரசூலுல்லாவை சந்தித்து ரசூலுல்லாவோட அமர தொடங்கி விட்டார். புரியுதா? ரசூலுல்லாவோட அமர தொடங்கி ரசூலோட இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகி, ஓ சூப்பராக பேசுனா நல்லா. அதான் நான் இதாக சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். யார்? உக்குபா. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் வந்து ஒரு நாள் சொல்கிறாரு, முஹம்மது எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ற அளவு க்ளோஸ் ஆகிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நான் உனக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் அப்படி. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். சரி, நீ ஒரு நாள் எனக்கு அவகாசம் தாருங்கள் முகமதுன்னு கேட்டார். ஒரு நாள் அவகாசம் தாருங்க. 5.5-6 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓகே டேக் யுவர் ஓன் டைம். அந்த மாதிரி டேக் யுவர் ஓன் டைம் இங்கிலீஷில் சொல்லலை, அப்படி நினச்சிடாதீங்க, நானாக சொன்னேன் உங்களுக்கு. ஆனால் அவர் போயிட்டார். அந்த பரிதாபம், கவலைக்குரிய விஷயம், அன்னைக்கு நைட்டே யார் வந்துட்டா, உமையா பிஸ்னஸ்க்கு போனால் வந்துட்டான். இந்த பிரிந்த நண்பர்கள் கூடினால் தெரியுமில்ல என்ன கதை பேசுவாங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஏது ஆகும்னு சொல்லிட்டு உக்குபாட்ட கேட்குறான். வந்து என்னாச்சு, என்ன பண்ண, என்னெல்லாம் இல்லாமல் எப்படி தவிச்சேன் எல்லாம் கேட்கும்போது, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணேன், முஸ்லீம்களோட பழவுன முகம்மதை பார்த்தேன், முகமது எவ்வளோ அழகாக பேசுகிறார் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவனுக்கு ஷாக். யார்? உமையாவுக்கு ஷாக். என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன கடைசியில், இல்லை நாளை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். யார்? உக்குபா சொன்னான். நாளை நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க போறியா? அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவன் சொன்னான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா, முகம்மதுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா உனக்கு, இப்போ நீ முடிவு செய். இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு உக்குபாவுக்கு. இவன் யோசிச்சுட்டு சொன்னான், இல்லை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான், நம்முடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னான். அப்போ அவன் சொன்னான், அப்படி என்றால் நாளை நீ எல்லோரும் இருக்கிற சபையில் முஹம்மது இடத்தில் சென்று அவருடைய மூஞ்சிக்கு நேராக காரி துப்ப வேண்டும் என்று சொல்றார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க.
வந்தான் மறுநாள் சபையில் பெருமானார் மீது காரி துப்ப முயன்றான். அந்த துப்பல் பட்டுச்சா இல்லையாங்கிறதெல்லாம் வரலாற்றில் இல்லை, போயிட்டான். யோசிச்சு பாருங்க, சூரத்துல் ஃபுர்கான் 27 முதல் 29 வரை உள்ள வசனங்கள் இங்கிலீஷில் இருந்தால் அது இங்கிலீஷில் படிங்க. 25th சாப்டர் 27 to 29 இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தமிழில் எனக்கு தெரியும். மறுமையில் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மறுமையில் இந்த பாவி யார்? இப்போ உக்குபா அல்லாஹ் சொல்கிறான், வாயில் விரலை வைத்து இப்படி கடிப்பான். நாசம் நாசம், எனக்கு நேர்வழி எனக்கு பக்கத்தில் வந்துச்சு, என்னுடைய நண்பனால் நான் மோசமாயிட்டேனே என்று. படிங்க, யௌம யஅல்லுல் ஆலிம். சத்தமா ஓ அப்படின்னு வருதா என்ன? 25வது சாப்டர் சூரத்துல் ஃபுர்கான் 27 to 29. சரி, படிக்க டைம் ஆச்சுன்னா விட்டுருமா? 27 இல்லை 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 யௌம யஅல்லுல் ஆலிமு அலா யதைஹி 25வது வசனம் வந்து சூரா 27வது. ஆமாம் 27வது. இங்கிலீஷ் படிங்க. சரி, நான் தமிழில் சொல்கிறேன், நான் விடுங்க. ஆமாம், அது நான் தமிழில் நானே சொல்லுவேனே. சரி சரி, விடுங்க, நான் உங்களுக்கு குட் குட் மாஷா அல்லாஹ். அப்போ நான் அந்த வசனம் யௌம யஅல்லுல் ஆலிமு அலா யதைஹி தமிழே சொல்கிறேன். யௌம யஅல்லுல் ஆலிமு அலா யதைஹி யகுலு யா லைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா. மறுமை நாளில் அந்த அநியாயக்காரன் வாயில் விரலை வச்சு கடிப்பான். வாயில் விரலை வச்சு எப்படி கடிப்பான்? யார் ஏன் கடிக்கிறாங்க? அவர் கைசேதம், அப்சோஸ், ரொம்ப இழப்பு. யாலைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க வேண்டுமே என்று வாயில் விரலை வைத்து அவன் சொல்லுவான். யாவைலத்தா, நாசம் நாசம், அவனே சொல்லுகிறான். லைத்தனி லம்மத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இன்ன நபரை நண்பனாக நான் செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்க கூடாது. இன்ன நண்பன் என்றால் யாரு? உமையாவை. லக்கத் அல்லல்லனி அன் திக்ரி பாத, இது குர்ஆன் வசனம். இது நேர்வழி என் அருகில் வந்த பின்பு அவன் என்னை வழிகெடுத்து விட்டானே. இதில் பேரை அல்லாஹ் குறிப்பிடலை. உமையாவா அல்லது உக்குபாவா என்றெல்லாம் சொல்லலை. இது நீண்ட வரலாறு. நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லுங்க பாப்போம். யார் காரணம் என்ன? சூழல். சூழல். இது உக்குபாவுக்கும் உமையாவுக்குமான வசனம் அல்ல, ஒவ்வொரு முஸ்லீமுக்குமான வசனம். ஒவ்வொரு முஸ்லீமும் மறுமை நாளில் இந்த மாதிரி விரலை வாயில் வைத்து கடிக்கும் நிலைமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துடக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் தானே நான் நாசமான, இந்த தோழியால் தானே நான் நாசமான, இவரால் தானே நான் அப்படியான, இவரால் தானே இப்படியானேன், இந்த டிவி தொடரால் தானே, இந்த விளையாட்டால் தானே, இந்த கேமால் தானே, இந்த ரெஸ்லிங்கால் தானே என்று சொல்லும் நிலைமை வந்துடக்கூடாது. சூழல் மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இல்லாட்டி ஒரு 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 எக்ஸாம்பிள், அரபு பழமொழி என்று சொல்லப்படுது. வஹதத்துல் மர்இ கைரும் மின் ஜலீசி சூ, கெட்ட நண்பனை விட ஒருத்தன் தனிமையில் ஒத்தைக்கு இருக்கிறது சிறந்தது. அப்படின்னா புரியுதா? ஒத்தைக்கு இருக்கிறேன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, எல்லாமே மோசமான ஃப்ரெண்ட்ஷிப். அப்படின்னா என்ன? ஒத்தைக்கு இருந்துக்குப்பா, தனிமையில் இருந்துக்கு, ஐசோலேட், அலோன் அலோன், முடிஞ்சிச்சு, அப்படி இருந்துக்கோ என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நான் வந்து அன்னைக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே ஆல்சோ ஐ டோல்ட் யூ, அந்த 100 கொலை செய்த ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 99 பேரை கொண்டார். அவர் முஸ்லீம், அவர் ஒரு முஸ்லீம், சாரி. அப்போ ஒரு வணக்கசாலிகிட்ட போய் கேட்குறாரு எனக்கு. ஆனாலும் அவருடைய மனசில் வந்து தௌபா கிடைக்குமா என்று கேட்குறார். வணக்கசாலி, அதான் ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு சும்மா ஒன்றுமே தெரியாமல் வணங்குறவருக்கும் ஒரு அறிஞருக்கும் தெரிந்து வணங்குபவருக்குமான டிஃபரெண்ட் என்ன? ஒரு வணக்கசாலிகிட்ட போய் கேட்குறாரு. அவர் தொழுக மட்டும்தான் அவருக்கு தெரியும். நான் 99 பேரை கொண்டேன், எனக்கு தௌபா கிடைக்குமான்னு கேட்குறாரு. அடப்பாவி, அவர் எறும்பே கொல்ல மாட்டார். அடப்பாவி, உனக்கு எறும்பே கொல்ல மாட்டாங்கிற ஹதீஸில் கிடையாதுங்க. நான் சொன்னேன் 99 பேரை கொண்டியா, உனக்கெல்லாம் கிடைக்கவே ஒரு கோவம் வந்து அவரே கொண்டார். செஞ்சுரி 100. ஆனாலும் அவருக்கு அந்த தௌபா கேட்க வேண்டும் என்ற அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு அறிஞர் இடத்துல சென்று கேட்டார். அவர் என்ன சொன்னார்? தௌபாவுடைய வாசலை யார் அடைக்க முடியும்? யார் க்ளோஸ் பண்ணுவான்? யாரும் க்ளோஸ் பண்ண முடியாது. உனக்கு தௌபா கிடைக்கும், ஒரு கண்டிஷன், நீ வசிக்கிற பகுதியை விட்டு வேறு நல்ல மனிதர்கள் வசிக்கிற பகுதிக்கு செல் என்று சொன்னார். அவர் புறப்பட்டார். அவர் புறப்பட்டு பாதி வழி தூரம் தாண்டி அந்த பக்கம் போகும்போது அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது.
அப்போ அந்த ஈவன் ஏஞ்சல்ஸ் ஆர்கியூங் ஒரு ஈவன் அந்த ஏஞ்சல்ஸ் அப்படி ஒன்று ஒரு இது இருக்குது. மலக்குமார்கள் கூட விவாதம், ரெண்டு ரஹ்மத்துடைய மலக்கும் அதாபுடைய மலக்கும், மோசம் நல்ல நல்ல மக்களை கைப்பற்றுகிற மலக்கும் கெட்ட மக்களை கைப்பற்றுகிற மலக்கும் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க. இல்லை இவருடைய உயிரை நான் கைப்பற்றுவேன் என்று நல்ல மலக்கும், இவருடைய இல்லை இவர் நான் கொண்டு போவோம் என்று அதாபுடைய மலக்குமார்கள் வானவர்களும் சண்டை போட்டு கடைசியில் அளந்து பாருங்க, அவர் வந்த தூரத்தையும் அவர் செல்ல வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்க. அளந்து பார்க்குற போது அவர் வந்த தூரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர் செல்ல வேண்டிய பிளேஸ் கிட்டே இருக்கு. அப்போ ரொம்ப தூரம் வந்துட்டார். அப்போ ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொன்னார், 100 கொலை செய்தவனை கூட சூனத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தகுதி ஒரு அறிஞனுக்கு உண்டு, அறிவார்ந்தவனுக்கு உண்டு. அதுக்கு தான் நம்ம அறிவை செயல் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், அவர் என்ன கண்டிஷன் போட்டார், அதான் முக்கியம். என்ன கண்டிஷன் போட்டார், அந்த ஊரில் இருக்காது. ஏன், சூழல் சரியில்லை. அதனால தான் நாம் உங்களுக்கு சொன்னோம் அன்று நம்முடைய சூனம், நம்முடைய வீடுகளை நீங்கள் சூன வீடாக மாற்றுவதற்கு நான் பல காரணங்களை சொன்னேன். உங்களுக்கு வீட்டில் கூட்டு வணக்கம், சுன்னத்தான தொழுகைகளை மனைவி மக்களோட ஃபேமிலியோட செய்யுங்க. அதை மக்கள் பார்க்கட்டும். சின்ன புள்ள குறுக்கனுக்கு ஓடட்டும். வீடை அதான் மாறுறது 5 நிமிடம் என்றாலும் ஒன்றாக நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள் என்று சொன்னேன் நான் உங்களுக்கு. நீங்கள் முடிஞ்சா இஃப் இட் இஸ் பாசிபிள் ஒன்றாக நீங்கள் சாப்பிடுங்க உட்காந்து. அப்போ சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்துல்லா சொல்லுங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த அந்த வெளியே செல்லுகிற அந்த துவாவை ஒன்றா ஓதுங்க. காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த துவாவை சத்தமாக சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் சலாம் சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, வீட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லுங்கள், அல்லாஹோட ரஹ்மத் தரங்க. எத்தனை பேர் சலாம் சொல்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு உங்களை பற்றிலாம் தெரியாது. சும்மா போகிறாங்க, வீட்டுக்கு சாவி துறக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போய் யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீட்டுக்குள் நுழைகிற போது நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சூழலை உருவாக்கும் அது. யாரா சலாம் சொல்கிறீங்களா வீட்டுக்குள்ளே போகும்போது? சொல்லுங்க. குர்ஆன் வசனத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஃபைதா தகல்தும் புயூத ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் என்று வருகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லப்படுகிற உதாரணம். நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, ஒன் ஆஃப் த மெம்பர் சலாம் சொல்லிட்டு நீங்கள் வேற வீட்டுக்கு இல்லை, அப்படியா உள்ளன்னு சலாம் சொல்லுவாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வலைக்கும் சலாம் சொல்லுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, அப்போ நீங்கள் சலாத்துக்கு பதில் சொல்லணும் இல்லையா? இல்லை வேணாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சலாத்தில் முந்துங்கள், நல்லது தானே. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியே சலாம் சொல்லி வந்தாப்போ நான் என்ன சொல்கிறேன், சலாத்தில் நீங்கள் சாய் வச்சு திறந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் அவன் சொல்லக்கூடாது, அப்போ நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. ஓகே, நல்லவர்களுடன் வாழும்போது சில போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசமான ஆளாக இருப்பான், ஆனால் தவறுகள் நிறைய செஞ்சுருப்பான். நல்லவர்களோடு வாழும்போது தான் யோசிப்பான், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம்பா. யோசிப்பானா இல்லை, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் சார். எவ்வளோ நிறைய பேர் இருக்கிறாங்க. அரபு நாட்டுக்கு போய் திருந்தி வந்த ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். நல்லா மொடாக்குடின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அவங்களாம் மொடாக்குடின்னு தானே சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அப்போ போய் பயான்லாம் பண்ணுறாங்க. ஒரே நசீஹா தான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அதெல்லாம் அப்போ இதில் சூழல் தான் மாற்றியது. இப்னு ஜரீர் ஒரு வரலாற்று ஆசிரியர், பிரபலமானவர், ஒரு நிகழ்வை சொல்கிறார். யமன் தேசத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணை குறித்து அவர் சொல்கிறார். ஆதாரப்பூர்வமான நிகழ்வு. அங்கே ஒரு ஒரு பெண் இருந்தாங்கள். அவங்க ஒரு ஏதோ ஒரு 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 மனோ இச்சையின் காரணத்தாலோ ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணத்தாலோ ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டு விட்டார். ஒரு தடவை தான் மோசமான செயலில் ஈடுபட்டு விட்டார். என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த செயலில் ஈடுபட்டுட்டோமே என்று சொல்லி அவர் தன்னுடைய கழுத்தில் கத்தியை வச்சு கொஞ்சம் குத்த தொடங்கிட்டார். சூசைட், எனக்கு இப்படி பண்ணிட்டோமே என்று. அப்போ அவருக்கு அப்பா கிடையாது. அப்போ அவருடைய அப்பாவுடைய சகோதரர் அவளை அந்த பெண்மணியை காப்பாற்றிட்டார். எப்படியோ காப்பாற்றி இது பண்ணிட்டார். சொல்கிற ஓகே, புரியுதா? நான் இப்போ இடையில சொல்கிறேன், இந்த தாவா சென்டருக்கு மட்டும் நீங்கள் வராமல் இருந்தால் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த தாவா சென்டரோடு உங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? இந்த டைமை என்ன செஞ்சுருப்போம்? வேறு அதெல்லாம் செலவு பண்ணியிருப்போம். அதான் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது, யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த தாவா சென்டரோடு இருக்கிறதுனால நம்ம இஸ்லாமிய ஓரளவேனும் பற்றோடு இருக்கிறோமா. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் ஒரு அருளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதே போன்ற இன்னொரு அருளை தருவது அல்லாஹ்வின் மீது கடமை. ஸோ சே அல்ஹம்துலில்லாஹ்.
எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எனக்கு. லண்டனில் அது இப்படி இருக்குங்கிறது. சரி, ஒன்று அந்த யமன் தேசத்தை சார்ந்த அந்த பெண் வந்து சூசைட் பண்ணுறதுக்காக முயன்றால் அவருடைய சாச்சா என்ன சொல்கிறது, சின்ன வாப்பா காப்பாற்றிட்டார். காப்பாற்றி என்ன செஞ்சார், இனியும் யமனில் இருந்தால் சரியாவாது என்று சொல்லி அவளை மதீனாவுக்கு அழைத்து வந்தார். மதீனாவுக்கு அழைத்து வந்து ஒரு நல்ல பிளேஸில் வீடு எடுத்து அங்கே குடும்பத்தோடு குடியேறிட்டார். அப்போ இந்த பெண்ணுக்கு ரொம்ப டென்ஷன் அதில் தான் இருந்துச்சு. இந்த பெண் என்ன பண்ண, அங்கே வந்த பின்னாடி குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டார். அப்புறம் வந்து மார்க்க விவகாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தெருவில் இருந்த எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் குர்ஆன் சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். சொல்லிக் கொடுக்க தொடங்கி 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 அந்த தெரு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டான். கல்யாணம் ஆகலை. அப்போ இந்த பெண் வந்து இங்கே இந்த வீட்டில் ஒரு சிறந்த பெண் இருக்கிறார் என்று பேச்சு வர தொடங்கிச்சு. மற்ற வீட்டில் உள்ள பெண்கள் இந்த பொண்ணை பார்த்தியா எவ்வளோ அப்படி என்று ரோல் மாடலாக காட்டும் அளவுக்கு இந்த பெண் மாறினார். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை பெண் கேட்டு வந்தார்கள். பெண் கேட்டு வந்தான அப்படி தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு போட்டி. இப்போ சாச்சாவுக்கு கன்ஃபியூஸ் என்னன்னா, இவ்வளோ பேர் பெண்ணு கேட்டு வர்றாங்க. இவ்வளோ உமர் அலி அதனோட ஆட்சி காலம் அது. உமர் அலி அதனாட்ட வந்தார். ஆமாம், யமன் தானே. உமர் அலி அல்லாட்ட வந்து உங்களிடம் சின்ன ஆலோசனை கேட்க வேண்டும் என்று என்ன விஷயம்னு சொன்னார். இப்போ எனக்கு என்னுடைய அண்ணன் மகா இப்படி இருக்கிறா, அங்கங்கே இது பண்ணால் நான் கூப்பிட்டு வந்தேன், நிகழ்ச்சியெல்லாம் சொன்னார். இப்போது நிறைய பேர் சம்பந்தம் பேசி வர்றாங்க, பெண்ணு கேட்டு வர்றாங்க. சரி, என்ன விஷயம்னு கேட்டார் உமர். என்ன விஷயம்? இல்லை, அவளுடைய பாஸ்ட்டை, அவளுடைய இறந்த காலத்தை நான் சம்பந்தம் பேசி வருவரிடத்தில் சொல்லட்டுமா, இல்லை எதுவும் நடக்காதது போல் ஒரு புதிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லட்டுமா? உடனே உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துச்சு. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவளை குறித்த ரகசியங்களை எவரிடமாவது நீ வெளிப்படுத்தினால் உனக்கு நான் தரும் தண்டனை இந்த மதீனாவுடைய மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அல்லாஹ் மறைத்து வைக்க விரும்பிய ரகசியத்தை நீ உடைக்க விரும்புகிறாயா? கற்பொழுக்கம் மிக்க பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதை போன்று அவளுக்கு திருமணம் செய்துவேன்னு சொல்லி அப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சார். என்ன எப்படி மாறிச்சு சொல்லுங்க பாப்பா, எப்படி மாறிச்சு? சூழல் தான். முஸ்லீம் மஹல்லாவில் வாழக்கூடிய ஆட்களை நீங்கள் பாருங்கள். அதாவது நிறைய பேருக்கு முஸ்லீம் மஹல்லாவில் வாழ்றது அதிருப்தியாக இருக்கலாம். நிறைய பேர், எனக்கு தெரிந்த ஒருவர், என்னுடைய தூரத்து ரிலேட்டிவ்ஸு, அவர் முஸ்லீம் மஹல்லாவில் தான் இருந்தார். 5 வேளை சைக்கிளில் தொலை வருவார். எனக்கு உண்மையில் அவரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். நல்ல ஆள், நல்ல நான் சொன்ன மாதிரி முக்கோண லைஃப் தான், ட்ரையாங்கிள் லைஃப் தான். வீட்டுக்கு போவார், வேலைக்கு போவார், பள்ளிக்கு போவார். சரி, அப்படியா இருக்கிறாரே என்று தான். அவர் யார், அண்டை வீட்டு மக்களோட யாருக்கோ வந்து அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. உடனே அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து, இந்த துலுக்கணுங்களே இப்படி தான் அப்படின்னாரு. துலுக்கண்ணு தெரியுதா, இவனுங்க கூடவே இருக்கக்கூடாது, ஒரே ஃபித்னா என்று சொன்னார். சரி, என்ன செய்ய போகிறீங்க? நான் வந்து உங்கள் பக்கத்து ஊரில் வந்து நான் முஸ்லீம் குடியிருக்கு, ஃபுல்லாக நான் முஸ்லீம் குடி, அங்கே வாடகை கம்மியாக இருக்குன்னு அங்கே போகிறேன்டாரு. நம்ம எதை சொல்ல முடியுமா? அவருடைய விருப்பம். போகாதீங்கன்னு சொன்னோம், கேட்கல, போயிட்டார். 7 கிலோமீட்டர் தூரம், பள்ளி பாங்குன்னு சத்தமும் கேட்காது, ஒரு முஸ்லீமும் இல்லை. அப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து 5 வேளையும், ஈவன் ஃபஜ்ருக்கு கூட வரக்கூடிய அந்த நபர் வந்து ஃபஜ்ருக்கு வர முடியும். 4 வேளை வந்தார். லுஹர், அசர், மக்ரிப், இஷா. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சைக்கிளில் தூரத்தில் வரணும் இல்லையா, சைக்கிளில். அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா 3 வேளைக்கு வந்தார். இஷாவுக்கு வரமாட்டார், புரியுதில்லை அவங்களுக்கு. அப்புறம் மக்ரிப் போச்சு, அப்புறம் லுஹர், அசருக்கு வருவார். இப்படி போய் ஒரு கட்டத்தில் ஜும்மாவுக்கு மட்டும் வந்தார். அப்போது ஏன் என்ன வரலையே, என்னாச்சு? எங்கள் அங்கேருந்து வர்றது ரொம்ப மாச்சலாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. அப்புறம் வீட்டில் தொழுதிங்களா? நேரம் கிடைக்கிறப்போ தொழுகிறது தான் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அப்புறம் என்னாச்சுன்னா, ஜும்மாவுக்கு வருவதும் நின்று விட்டது, பள்ளி சுத்தமாக அவருக்கு மறந்து விட்டது, பள்ளிக்கு வருவதை நிறுத்தி விட்டார். கடைசியில் என்னான்னா, ஒரு நாள் வந்தார், ஆனால் அவராக வரவில்லை, அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள், மையத். எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இப்படி? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். ஆனால் என்ன, எது அவரை மாற்றியது? சூழல். எனவே நீங்கள் வந்து இந்த சூழலை இஸ்லாமிய சூழலாக கொஞ்சம் ஓரளவு முடிந்தவரை நீங்கள் பாருங்கள். ஆமாம், அந்த காயல்பட்டினங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. நான் வந்து அங்கே தான் ஓதி பட்டம் பெற்றிருக்கிறேன். காயல்பட்டினம் ஒரு மக்கான்னு சொல்லுவாங்க, சிறு மக்கான்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் உண்மையிலேயே, நீங்கள் தப்பு, எல்லாரும் பெரிய மலக்குமார்னு சொல்ல மாட்டான். ஆனால் அங்கே இருக்கிறவன் அங்கே இருந்து கொண்டு என்ன செய்ய மாட்டான், தப்பு பண்ண மாட்டான்.
கால்படத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, தியேட்டர் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கூட வெளியே தான் வச்சுருக்காங்க. அது கிடையாது கிடையாது. இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய இது. ஆமாம், திரைமறை. இன்னும் எந்த அந்நிய பெண்ணையும் பார்க்க முடியாது. இது அந்நிய பெண்ணை பார்ப்பதை குறித்து நான் நீங்கள் சொல்லலை. நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போனால் சாதாரண முஸ்லீம் பெண்களை பார்க்கலாம், அங்கே பேச முடியாது. அவங்க இல்லை நோ ஸ்பீச் போட்டு பேசவே முடியாது, பார்க்க முடியாது. ஈவன் வந்து கால்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஊருடைய எல்லையிலிருந்து இன்னொரு ஊருக்கு பெண்கள் மட்டும் நடமாடக்கூடிய சந்துக்கள் இருக்குது. அதில் ஆண்கள் போகக்கூடாது, போக மாட்டாங்க. ஒரு ஊரில் எல்லையிலேருந்து இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்க. அப்படி 73க்கும் அதிகமான பள்ளிவாசல் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று ஒரு பள்ளியில் வந்துச்சுன்னா 73 இப்போ கூட்டிட்டு நிறைய எப்படி இருக்கும் சொல்லி பாங்கு சத்தம் ஒரே சூப்பராக இருக்கும். சில மைனஸ்கள் இருக்குது, இருந்தாலும் சூழல் எவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாரும் தொப்பி போட்டிருப்பாங்க, தொழாதவனும் தொப்பி போட்டிருப்பான். ஸோ இந்த சூழல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. சூழல் நாம் வந்து அதில் நம்மை உயிரோட என்னது திருநெல்வேலி மாவட்டம், திருச்செந்தூர் டிஸ்ட்ரிக். அது பழம் எகிப்திலேருந்து வந்தவர்கள், அவர்களாம் எகிப்து வந்தவர்கள். அவருடைய வரலாறுலாம் நல்லா இருக்கு. சரி, அவங்க பார்த்தாலே நீங்கள் எகிப்து ஃபேஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே 150 years ஓல்டு அரபிக் காலேஜ் இருக்குது. நான் அங்கே தான் வந்து படித்தேன். ஆமாம், அதான் மஹலரி என்றால் அதுதான். சரி, என்னவென்று சொன்னால் சில போது இந்த சூழல் எப்படி, நல்ல சூழல் எப்படி மாறுகிறது. அபு மர்சதில் கனவி என்ற ஒரு சஹாபி இருந்தார். அபு மர்சத் அல் கனவி, மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இந்த சஹாபி. ஆனால் இவர் மக்காவாசி. மக்காவில் இருந்தபோது அவருக்கு அனாக் என்ற ஒரு மோசமான பெண்ணோடு அப்போ மக்காவில் இருந்தால் அவர் முஸ்லீம் இல்லை, அப்போ நான் முஸ்லீமாக இருந்தபோது அனாக் என்ற பெண்ணோடு அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. இல்லீகல் அந்த தொடர்புகள் இருந்துச்சு. அது விட்டுட்டு இங்கே வந்துட்டார். மதீனாவுக்கு வந்துட்டார். ரசூலோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். பியூர் முஸ்லீமாக மாறிவிட்டார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த ஒரு கைதியை மதீனாவுக்கு ரகசியமாக அழைத்து வருவதற்கு இவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. இவர் ரொம்ப பாடி தாடி, இப்போ அண்ணனை மாதிரி வச்சுங்களேன், ரொம்ப பாடி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒருவரை தோளில் சுமந்து வரும் அளவுக்கு இவருடைய ஸ்ட்ராங் பாடி. அப்போ ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போய் கூட்டுவா, அவரை ரகசியமாக சீக்கிரட்டாக கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவரை மக்காவுக்கு அனுப்பினார். இப்போ போகும்போது இவர் ஈவினிங் டைமில் தான் போய் மக்காவில் போகிறாரு. அப்போது இவர் இப்போ கைதியை கூட்டுறோன்னா பப்ளிக்காக போக முடியாதுல்ல, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சீக்கிரட்டாக தான் போக முடியும். ஆனால் இவர் சந்து பந்து வழியாக போகும்போது அந்த அனாக் பார்த்துட்டான். யார் அந்த அனாக்? இந்த பழைய இல்லீகல் பெண். அந்த பெண்மணி மோசமான பெண்மணி, அவங்க முஸ்லீம் கிடையாது. அப்போ ஒரு மர்சத் வந்துட்டியா அப்படின்னு கேட்டார். மர்சத் வந்து விட்டாயா என்று. ஆமாம் வந்திருக்கிறேன், வேறு வேலையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. வா அப்படின்னு கூப்பிட்டா. வான்னா அது மீனிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கணும். ஓகே, முடிஞ்சிச்சு, அவ்வளோ. இல்லை, நான் இப்போது முஸ்லீம் என்று சொன்னார். இல்லை, நீ வந்து தான் தீர வேண்டும். இல்லை, நான் ஒரு முஸ்லீம். அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. சரி, எனக்கு ஒன்றும் மறக்கவே முடியல, என்னை கல்யாணமாவது பண்ணிக்கோ அப்படின்னா, மேரேஜாக பண்ணிக்கும். எனக்கு ஒரு தூதர் இருக்கிறார், அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நான் நடப்பேன். எனவே உன்னை கல்யாணம் பண்ணுவது குறித்து கூட நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தான் வருவேன் அப்படின்னாரு. விபச்சாரிகளை கல்யாணம் பண்ணலாமா கூடாமாங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. அப்புறம் இப்போ என்ன பாருங்கள், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும்னு முடிவெடுக்கிறார். அப்போது நீண்ட வரலாறு. அந்த பெண் சத்தம் போட்டு இது பண்ணார். இவர் அந்த அவருக்கு கொடுத்த டாஸ்க்கை கரெக்டாக நிறைவேற்றி விட்டார். டாஸ்க் முடிஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், அனாக் எனக்கும் பிடிக்கும், அவள் இந்த மாதிரி இப்போ கல்யாணம் பண்ண கேட்குறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், கூடாது. இறைவனுக்கு இணை வைக்கும் ஒரு பெண்ணை ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது. உடனே அவர் ஓகேண்டார். நான் அதை சொல்ல வர்றது என்னென்னா, இவருக்கும் அந்த அனாக் என்ற பெண்ணை பிடிக்கும். ஆனால் இவர் இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்படுறாரு. எப்படி கட்டுப்பட்டார்? சூழல், அவருடைய அந்த சூழல் தான். எனவே மக்காவில் இருந்த டைமில் அவர் எப்படி இருந்தார், மதீனாவில் இருக்கிற போது எப்படி இருக்கிறார் பாருங்கள். ஒரு அந்த இது வருகிற போது நாம் முஸ்லீம், நம்முடைய இது அது ஆட்டோமேட்டிக்காக மாறுது. நீங்கள் ஹிந்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹிந்து நாகூர் என்ப பாட்டில் ஹிந்து என்ற பெண் இந்த இறக்குள்ளே கொஞ்சம் மரியாதை குறைவாக இர்ரெஸ்பெக்டாக பேசி பாடியிருப்பார். ஆக்சுவலி அந்த பெண்மணி மோசமாக முன்னாடி இருந்தாலும் பிற்காலத்தில்
அல்ல, சஹாபி பெண்மணி. அவள் இவள் என்று கூடலாம் சொல்லக்கூடாது. அவங்க இஸ்லாத்துக்கு முந்தைய எல்லாத்தையும் அடித்து நொறுக்குகிறான், அழிக்கிறான்னு கூட சொல்லலை, எல்லாம் அடித்து நொறுக்கிறான். ஆமாம், பக்ஷி அப்படித்தான். அப்போ ஹிந்து வந்தால் ஈரக்குலை சாப்பிடு, சரி இதெல்லாம் நடந்துச்சு, ஓகே. அவங்க பாருங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஆணுடைய இதயத்தை கிழித்து ஈரலை கடித்து தின்ற முடியாதான், துப்புகிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கு. அவ்வளோ தூரம் வெறி. we cannot image that. even the human history of life இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குமாங்கிறது கூட தெரியாது. இது அவங்க சூழல். அப்புறம் நீங்கள் பாருங்கள், நல்ல இதாக மாறுறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. என்ன ரசூல்லாட்ட வந்து ஒரு தடவை கேட்குறார்கள், யார ரசூலுல்லாஹ், என் கணவர் அபூ சுஃபியான் கஞ்சன். கஞ்சனா தெரியுமில்ல? நப்பியா? நப்பி அழகான வார்த்தை, உண்மைதான். கஞ்சன், சரியாக எனக்கு செலவுக்கு பணம் தருவதில்லை. எனவே அவர் பொம்பளைகளுக்கு சாதகமாக மாறிடும். எனவே அவருக்கு தெரியாமல் அவருடைய ஜேப்பிலிருந்து எனக்கு தேவையான பணத்தை நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். புரியுதா சொல்கிறது? ஒரு ஆணுடைய ஈரலை கடித்து துப்பும் அளவுக்கு இருந்த ஒரு பெண் இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபத்வா கேட்குறாங்க, எடுக்கலாமா, ஹலாலா ஹராமான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு தேவையான அளவுக்கானதை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார்கள். இது சில்லி மேட்ரு தான். ஆனால் எப்படி மாறுகிறது அவருடைய அந்த ஒரு இஸ்லாம் வருகிற போது, அந்த பெண்மணி நினைச்சாலும் என்ன வேணாம், அபூ சுஃபியானே கொண்டுட்டு எடுத்துருக்கலாம். இல்லை அப்படி செய்யவில்லை. எனவே இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூழல் மீது பழி போடுகிறார்கள். சூழல் மீது பழி போடவே கூடாது. நீங்கள் வந்து ஏன்பா வேலைக்கு போகலை, எங்கே வேலை கிடைக்குது, நானே சொல்லிட்டேன், ஏன்பா வேலைக்கு போகலையா, எங்கெங்கே வேலை கிடைக்குது, ஏன் முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. இந்த காலத்தில் சுலபமாக எங்கப்பா வேலை கிடைக்குது, எல்லாம் சூழலில் பழி போடும் எல்லாமே, ஓகேவா? அப்போ இன்னென்ன ஆளுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கே அப்படின்னா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நேரம் நல்ல நேரம், எனக்கு கலிகாலம். இப்படி சூழல் மீதே பழி போடக்கூடிய, அல்லது பாப்பா மேலே, அல்லது உம்மா மேலே, அல்லது ஸ்கூலுக்கு மேலே, அல்லது சமூகத்தின் மேலே, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் மேலே, இப்படி தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய சூழல் கைதிகளாக நிறைய பேர் மாறிவிட்டார். இல்லை நினைத்தால் எல்லாத்துக்கும் நாம தான். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், சூழல் நம்மை மாற்றணுமா, நாம் சூழலை மாற்ற வேண்டுமா? நாம தான் சூழலை மாற்றணும். சூழல் தான் நம்முடைய ஈமானை உயிரோட்டமாக இது தப்பிக்கும் மனோபாவம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இந்த உரையை நான் முடிக்கணும்ல? ஆமாம் மக்கள், ஓகே, ஆமாம். என்னண்டா வந்து உஹது போர் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமில்ல? உஹது போரில் வந்து பெரிய வந்து எத்தனை பேர், 70க்கும் மேற்பட்ட பேர் ஷஹீதானார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள். வந்து பெரிய ஒரு இதாச்சு. அப்போது வந்து அல்லாஹு தாலா அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டார்கள், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அல்லாஹு தாலா சொல்கிறான், இது உங்களால் தான், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உங்களால் தான் ஏற்பட்டது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். உங்களால் தான் ஏற்பட்டது என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்கிறான். அப்போது நான் இது நீண்ட வரலாறு டைம் இல்லாதால ஷார்ட்டாக தான் சொல்ல வேண்டியது இருக்குது. சஹாபாக்கள் 70 பேர் வஃபாத் ஆனாங்க. ஹம்ஸா வஃபாத் ஆகிறாங்க, ரசூலுல்லாவுடைய பல்லெல்லாம் உடஞ்சிச்சு. இதெல்லாம் நீ யோசிச்சு பாருங்கள். போர் முடிந்த பின்பு அல்லாஹு தாலா அல்லாவே சொல்கிறான், குல்தும் அன்னஹாதா, இது எப்படி நடந்துச்சு என்று நீங்களே கேட்டுக்கொண்டீர்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் ஹுவ மின் இந்தின் அன்ஃபுசிக்கும், இது உங்களால் தான் ஏற்பட்டுச்சு, உங்களால் தான். மழை இருந்துச்சு குறுக்க, அவங்க வந்துட்டாங்க பேக்கில் இருந்து, அப்பெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, சூழல் மீது பழி போடாதீர்கள். நம்மளால யோசிச்சு பாருங்க, ஏன் என்னப்பா நடந்துச்சு, அது என்ன செய்யறது, அப்படி மழை இருந்துச்சு குறுக்க, அங்கே சூழலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இதனால் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உஹதெல்லாம் முடிந்த பின்பு, உஹது போரெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த மலை மீது நின்றார்கள். மலை மீது நின்று, உஹது மலை மேலே நின்று விட்டு சொன்னார், ஹாதா ஜபலு உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இது உஹது மலை, இந்த மலையை நாம் நேசிக்கிறோம், இந்த மலையும் நம்மை நேசிக்கிறது. ஏன் சொன்னாங்க சொல்லுங்க பாவம், ஏன் சொன்னாங்க? இதில் ஒரு இது இருக்குது. மலையை பார்த்து மலை நேசிக்குது, ஒரு இட்ஸ் நான் லிவிங் திங்ஸ் வந்து யாரை சொல்ல முடியுமா? ஏன் மலை தான் உஹது போருக்கு தோல்விக்கான காரணம் என்று நீ என்ன செஞ்சிடக்கூடாது, பழி போட்டக்கூடாது. சூர யூசுப் படிங்க. சூரா யூசுப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னா நராக மினல் மோஹ்சினீன் என்று அல்லாஹு தாலா வந்து அங்கே சொல்லி காட்டும். சூரா யூசுஃபை சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம். சூரா யூசுஃபில் 36வது வசனம் அண்ட் 78
36 and 78 ரெண்டு இடத்துல இன்னா நராக மினல் முஹ்சினீன், இந்த சேம் ஆயத்து சேம் வேர்டு வருது. என்ன அர்த்தம்? யூசுஃபை பார்த்து மக்கள் சொல்லுகிறது, உம்மை நாம் சிறந்தவராக பார்க்கிறோம் என்று. ரெண்டு டிஃபரண்ட் சிச்சுவேஷன். அதில் இந்த யூசுஃபை பார்த்து சொல்லுகிற முதலில் சொல்லுவது கைதிகள், ஜெயிலில் இருந்தார்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்போ சக கைதி சொல்கிறார் இன்னா நராக மினல் முஹ்சினீன். ஓகேவா? அப்புறம் எகிப்துடைய மினிஸ்டராக மாறுகிறார், வசீராக மாறுகிறார். அப்போது பொதுமக்கள் சொன்னார்கள் இன்னா நராக மினல் முஹ்சினீன், உம்மை நல்லவராக பார்க்கிறோம். நான் சொல்கிறது புரியுதா? இரண்டு சிச்சுவேஷன், இரண்டு டிஃபரண்ட் சிச்சுவேஷன். ஒன்று கைதியாக இருக்கிற போது சக கைதி சொன்னார் நீர் நல்லவர், அமைச்சராக இருக்கிற போது மக்கள் சொன்னார் மிக நல்லவர். என்ன தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சூழல் அவரை மாற்றலை. கைதியாக இருக்கிற போது நம்மளை யாரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன திட்டிகிட்டே இருப்போம். நம்ம அப்பொழுதும் நல்லவராக இருந்திருக்கிறாரு. ஆமாம், அப்போதும் நல்லவராக இருந்திருக்கிறாரு. மக்களுடைய மினிஸ்டராக இருக்கு. நான் எனக்கு நல்ல பதவி கிடைச்சாதான் இல்லை. சூரா யூசுப் இது ஃபென்டாஸ்டிக் சூரா. அல்லாஹ்வே சொல்கிறான் அழகிய சரிதை என்று. சொந்த சகோதரர்கள் துரோகம் இழைத்தார்கள், பால் கிணற்றில் வீசப்பட்டார், 3 நாட்கள் கிணற்றிலேயே தனிமையில் இருந்தார். வியாபார கூட்டம் அவரை கடத்தி கொண்டு போய் சந்தையில் அற்ப பைசாவுக்கு விற்றார்கள். 20 வருடம் கோட்டையில் அடிமையாக இருந்தார்கள். அங்கு இருந்தபோது விபச்சார அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு ஜெயில் அடைக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர் மாறலை. இதெல்லாம் வரலாறு தான், ஆனாலும் மாறவில்லை. எனவே அருமை சகோதரர்களே, மேலே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, நம்ம சூழல் ரொம்ப முக்கியமான ஒன்று. சூழலை நீங்கள் மாற்றுங்கள் முடிந்தவரை. நாம் வீட்டு சூழல், நம்முடைய ஒர்க்கு, வேலை பண்ணக்கூடிய சூழல், இதெல்லாம் இஸ்லாமிய சூழலாக இருக்கிற போது நம்முடைய ஈமான் உயிரோட்டமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்ட மக்களாக உங்களை முன்னை மாக்கியல் புரிவானாக. இங்கிருந்து நான் இது நாள் வரை ஆற்றிய உரைகளில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய கல்விக்காகவும் என்னுடைய தாவா பணிக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய தொடர் உரைகள் எல்லாம் இருக்கிறது. அல் குர்ஆன் கூறக்கூடிய அழகிய சரிதைகள், செல்வந்தர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன செயல்களை செய்தால் நெஞ்சுக்கு நிம்மதி ஏற்படும், இஸ்லாத்தில் முன்னுரிமைகள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு முதல் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இரண்டாவதாக இஸ்லாமிக் தாவா சென்டருக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இங்கு திரளாக இந்த உரையை பொறுமையோடு கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.